அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய திருவள்ளுவர் இருக்கையின் திருக்குறள் ஆய்வரங்கின் 59வது அமர்வு திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோ. தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை. தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாளறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் படித்தோர் வாளறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவல் பாமரனின் நண்பர். பகுத்தறிவு பகலவல் பாமரனின் நண்பர். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோ. பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கின்றான் கல்வியை கண்கின்றான் ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. அருமை. திருவள்ளுவர் வாழ்த்தினை மிகச் சிறப்பாக பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பர்களே, திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம். வள்ளுவன் சொல்லே வேதமாம். திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வெண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வேதமாம் வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ் வரை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் திருக்குறள் ஆய்வரங்க தொடரின் 59வது அமர்வு இங்கே சீரோடும் சிறப்போடும் தொடங்கியுள்ளது. இன்றைய சிறப்பு விருந்தினர் விழுப்புரத்தில் உள்ள தமிழ்நாடு, அதாவது டாக்டர் எம்ஜிஆர்
அறிவியல் எம்ஜிஆர் மகளிர் அறிவியல் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர். இதுவரையே நிறைய பேராசிரியர்கள் எல்லாம் நாம் மேனாள்னு போடுவோம். இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது சர்வி பணியில் இருக்கிற முதல்வரை அழைத்திருக்கிறோம். அதனால முதல்வர் தாமரை கண்ணன் அவர்கள் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். வள்ளுவர் வாய்மொழி என்னும், அதாவது வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற நல்லதொரு தலைப்பிலே அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய சிறப்புரை இடம்பெற இருக்கின்றது. அது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நான் முன்னர் சொன்னது போல எப்பொழுதுமே நம்ம இதுல பெரும்பாலும் சீனியர் சிட்டிசன்ஸ் தான் மேனாள் தான் போடுவோம். இந்த உரைதான் பணியில் இருக்கக்கூடிய அன்பர் வந்து நம்மோடு பேசுகிறார். அதுவும் தாமரை கண்ணன் வந்து நாடறிந்த நல்ல தமிழறிஞர். அவருடைய தந்தையார் பக்தவச்சலம் ஐயா அவர்களும் அப்படித்தான். YMCA பட்டிமன்றத்தை மிகச் சிறப்பாக நடத்தியவர் திருமிகு பக்தவச்சலம் அவர்கள். அவருடைய திருமகன் தான் பேராசிரியர் முனைவர் தாமரை கண்ணன் அவர்கள். தந்தையிட்ட பணியை தொடர்ந்து நடத்துகின்றார் தாமரை கண்ணன் அவர்கள். அதிலே தொடர்ந்து தொடர் உரை, சிவகசிந்தானை பற்றிய தொடர் உரை நிகழ்த்துகின்றார் நமது பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலாளர். அன்பர்களே, இப்பொழுது நமது தாமரைக்கண் பேராசிரியர் விழுப்புரம் டாக்டர் எம்ஜிஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் தாமரை கண்ணன் அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, இந்த இனிய நிகழ்விலே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதாவது கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அனைவரும் அறிவோம். அவர்கள் தான் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி மகிழ்வித்தார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்விலே காணொளி காட்சியை வழங்க இருக்கிறார் திருமிகு கருணாநிதி அவர்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கேள்வியின் நாயகர் என்று நாம் அன்போடு அழைக்கும் திருவள்ளுவர் திருவுருவத்தோடு அவர்கள் குழுவிற்றிருக்கிறார்கள். இங்கே இருந்து ஹைதராபாத்ல இருந்து இணைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்பக்கம் பாருங்க, ஒரு பெரிய அழகா முத்துமா, அந்த பேக்ரவுண்டே ரொம்ப நல்லா இருக்கு. பல்வேறு முத்து மாலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முத்துக்களால் ஆன ஒரு இது நல்ல பேக்ரவுண்ட். அதாவது சில காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கும் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்ரவுண்ட். வாழ்த்துக்கள். நமது அணுவியல் விஞ்ஞானி ஹைதராபாத்ல இருந்து இணைந்திருக்கின்ற கோபாலன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினை நமக்கு அறிமுகம் செய்தவரே பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் தான். அவர்கள் வந்து நம்ம சொன்ன அது மாதிரி தலைப்பில இருந்து எல்லாமே அவர்களோடு நமக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதற்கு பெருந்துணை பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம். அதே போன்று நமது ஐயாசாமி அவர்கள் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிறவர். 40 ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மதுரையில் நமக்கு 2 அன்பர்கள் இப்ப இருக்காங்க, 2 கண்கள் போல. ஒன்று கருணாநிதி, மற்றொன்று சந்தானம். எந்த செயல் ஆனாலும் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசிட்டா வேலை முடிஞ்சது. அது மாதிரி ஒரு நல்ல அன்பர்கள் சந்தானம் பிள்ளை அவர்களும், அடுத்தது கருணாநிதி அவர்கள். அவர்தான் நமது காணொளி காட்சிகளை எல்லாம் வடிவமைக்கிறார்கள், ஆர்வத்தோடு செய்கிறார். அதான் பாராட்டு. இன்றைக்கு நன்றி உரை நிகழ்வதற்காக பேராசிரியர் முனைவர் பூங்கோதை அவர்கள், வையாபுரி அவர்கள் வர வேண்டும். வரவில்லை என்றால் இந்த பணியை பூங்கோதை அவர்கள் நிறைவு செய்வார்கள் என்று அன்போடு இப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன். தாய் இளவரசி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். கௌரிராஜ், பேராசிரியர் முனைவர் கௌரிராஜ் அவர்கள் காயிதே மில்லத் கல்லூரியில தமிழ்துறை தலைவராக இருந்து பணி நிறைவு பெற்றவர்கள். அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அத்துணை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அது மாதிரி பிச்சைப்பாளர்கள், அவர்கள் சோசியல் ஒர்க்கர். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை செய்கிறார், நிறைய எழுதுகிறார், அவர்களை பற்றி சிந்திக்கிறார். வருங்கால சந்ததியரை வளமாக ஆக்கும்போது அவருடைய பங்களிப்பு மிக அதிகம். அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் இணைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி முகநூலிலே வேற நாம் நேரடி நிகழ்ச்சியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கிறோம். முகநூல் வழியாகவும் பல அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இப்பொழுது நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்கும் காணொளி காட்சியை நாம் அனைவரும் கண்டு மகிழ்வோம். கருணாநிதி அவர்களே, வாருங்கள், உங்கள் அந்த காணொளி காட்சியை வழங்கி மகிழ்ங்கள். கருணாநிதி வால்யூம் வரல, சீக்கிரம் வால்யூம் செக் பண்ணுங்க. வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திரமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 65ஆம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள வெள்ளி விழா கண்ட தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம். அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நம் சங்க செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக உரையாடியதை சொல்லோவியமாகவும் தலையங்க கட்டுரையாகவும் பல வண்ண படங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளோம். மருத்துவத்தில் 3 அச்சடிக்கும் தொழில்நுட்பம், ரசாயனங்கள் சூழ் உலகு, காதுகளும் மின்வேதி வினைகளும், ஆரோக்கியத்தை மதுரமாக்கும் அதிமதுரம், மீன்வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள், நினைவாற்றலை அதிகப்படுத்தும் மூலிகை வல்லாரை,
தகைசால் தனிமங்கள், உயிரின் உன்னத உலா போன்ற கட்டுரைகளை அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள், பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கியுள்ளனர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் MIT நிறுவனத்தில் நிகழ்த்திய 63ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சியின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும், அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும், அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றத் தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் படிப்போர் மனத்தில் பதியச் செய்யும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா. இதுவரை 65 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் 2006ஆம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா. 60 பக்கங்களில் உலாவரும் அறிவியல் பூங்காவை பெற ரூபாய் 1000 ஆண்டு சந்தா செலுத்தினால் போதும். அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம். அறிவியல் பூங்காவை வாசித்தவுடன் அது குறித்த உங்கள் கருத்தை உடன் எழுதி அனுப்புங்கள். அதனை படித்தேன் சுவைத்தேன் பகுதியில் அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு மகிழ்வோம். சிறந்த அறிவியல் திறனாய்விற்கு அறிவியல் மலர், அறிவியல் கதிர், அறிவியல் தளிர், அறிவியல் துளிர், அறிவியல் புதிர் ஆகிய 5 அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும். விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்புகள் வசப்படும். அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அருமையான காணொளி காட்சியை சொல்லோவியமாக வழங்கிய கருணாநிதி அவர்களுக்கு நன்றி. நம்மோடு இன்னும் பல அன்பர்கள் இணைந்திருக்கின்றார்கள். 16க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து அருமை நண்பர் ஸ்ரீ கந்தராஜா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் 24ஆம் தேதி இங்கே நம் நிகழ்விலே பேச இருக்கின்றார்கள். அதுவும் திருக்குறள் காதல் பார்வை என்று அவருடைய பார்வையை அவர் எந்த அளவுக்கு மிக அருமையானது ஒரு தலைப்பையும் வழங்கியிருக்கின்றார்கள். திருக்குறளில் காதல் பார்வை. ஆக அதோடு மட்டுமல்ல, பிரேமா NS பிரேமா இணைந்திருக்கிறார்கள். இன்னும் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அம்மையார் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் திலகவதி அம்மையார் வந்து விட்டார்கள். என்னுடைய அன்பு வேண்டுகோள், முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களே, நம் திருக்குறள் திருவள்ளுவர் இருக்கை பற்றிய உங்களுடைய கருத்துரையை ஒரு 5 மணித்துளிகளுக்கு நீங்க சொல்லுங்க. பன்னாட்டு திருக்குறள் இணையம் பற்றி பேராசிரியர் திலகவதி அவர்கள் சொல்லட்டும். பேராசிரியர் முத்துவேல் அவர்களே, அந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்ல, அது குறித்த ஒரு 5 மணித்துளி, ஏன்னா வந்த விருந்தினருக்கு அதை பற்றிய தகவல் தெரிவித்து வைங்கிறதுக்காக வாருங்கள். அத்தோடு தாமரை கண்ணன் பற்றிய ஒரு அறிமுகத்தை நீங்களே செஞ்சிருங்க. வாங்க முத்துவேலையா. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன செயலர் கலைமாமணி சேயோன் அவர்களே, இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் மாநில கல்லூரியின் பேராசிரியர், தற்பொழுது விழுப்புரம் டாக்டர் MGR கலை அறிவியல் அரசு மகளிர் கல்லூரியின் முதல்வர் அன்பு நண்பர் முனைவர் தாமரை கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அம்மையார் வாசுகி கண்ணப்பன் அவர்களே, நன்றியுரை சொல்ல இருக்கின்ற அம்மையார் பூங்கோதை அவர்களே, இந்த இனிய நிகழ்வில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், திலகவதி அம்மையார், செல்வராணி செல்வம் அம்மையார் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களே, திருக்குறள் அன்பர்களே, மதுரையம்பதியிலிருந்து ஐயா கோபாலன் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு மதுரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, முத்தமிழ் சங்கமத்த மதுரை இன்றைக்கு பாரத நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வினை நடத்த காத்திருக்கின்ற மதுரை மாநகரிலிருந்து தோன்றியிருக்கிற மாண்புமிகு தமிழர் பெருமக்களே, அனைத்து அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் இருக்கையை தோற்றுவித்து அதன் வழியாக திருக்குறள் குறித்து உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு அதனை ஒரு படிப்பாக பாடத்திட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த இருக்கை தொடங்கப்பட்டது. திருக்குறள் இருக்கைக்கு 10க்கும் மேற்பட்ட நோக்கங்களும் செயற்பாடுகளும் இருந்தாலும் அவற்றில் மிகவும் தலையாயதும் சிறப்புக்குரியதும் இந்த கல்வி படிப்பை வழங்குவதாகும். எனவே குறைந்த கால படிப்பு, சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு என்று 4 விதமான பாடத்திட்டங்களை நாங்கள் வகுத்து கொடுத்தோம். எனவே இப்பொழுது அவர்களுடைய இணையதளத்திலே குறைந்த கால படிப்பு ஷார்ட் டேர்ம் கோர்ஸும் சான்றிதழ் வகுப்பும் சர்டிபிகேட் கோர்ஸும் என்று அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள், பாடத்திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி 1921 அதற்கு முன்பே பாடினாலும் கூட அவர் பாடிய காலத்தில் வள்ளுவம் இந்திய மொழிகள் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நூற்றாண்டு கழித்து இன்றைக்கு உலக மொழிகள் பல மொழிகளிலும் இருக்கிறது. திருக்குறளை மொழிபெயர்த்தோம், திருக்குறள் கருத்துக்களை கொடுத்தோம். திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்ய வேண்டும் என்று பாரதி சொன்னானே, அதற்கு எடுத்துக்காட்டு தான் திருக்குறள். நம்முடைய திறமான புலமையை வெளிநாட்டார் இன்றைக்கு வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பாரதியினுடைய திறமான புலமைக்கு எடுத்துக்காட்டு வெளிநாட்டார் வணக்கம் செய்து கொண்டிருக்கிற ஒரே நூல் நம்ம அந்த திருக்குறள். அந்த திருக்குறளை உலகத்தில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ் திருக்குறள் குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிற அத்தனை பேருக்கும் அதை அவர்களுடைய கால அளவு குறித்து ஒரு குறைந்த கால படிப்பா, சான்றிதழ் படிப்பா, பட்டய படிப்பா என்று அந்த கால வைத்து கொடுக்கிறோம். அந்த திட்டத்தை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இந்த கல்வி ஆண்டிலிருந்து தொடங்கி இருக்கிறார்கள். அதற்குரிய பாடத்திட்டத்தை வள்ளுவத்தினுடைய வாழ்க்கை நெறி, வள்ளுவத்துடைய தனிமனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, நாட்டு வாழ்க்கை என்று வள்ளுவம் வாழ்க்கைக்கு வழங்கியிருக்கிற அறக்கொடைகளே, அறநெறி செல்வத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அதை பெறுவதற்கு தகுதியுடையவன். வள்ளுவன் தமிழில் எழுதியிருந்தாலும் அவன் தமிழர்களுக்காக எழுதவில்லை, அவன் ஒரு மானிடத்திற்காக எழுதியிருக்கிறான். எனவே மனித நேயத்தை பின்பற்ற விரும்புகிற, அறவழியிலே நடக்க விரும்புகிற அத்தனை பேருக்கும் வள்ளுவத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறள் பட்டப்படிப்பு கல்வியினுடைய நோக்கம். அதை நம்மோடு இணைந்து நம்முடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் செயல்பட முன்வந்திருக்கிறது. அதற்காக அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பதிவாளர், தமிழ்துறை பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அந்த பட்டப்படிப்பினுடைய செயலாக்கத்தை, அந்த செயல் ஊக்கத்தை இன்னும் சற்று விரைவாக அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்கிற எங்களுடைய வேட்கையையும், எங்களுடைய அவா இது, எங்களுடைய அவாவை வேணாவாக மாற்றாமல் அது நடைமுறையில் வர வேண்டும் என்கிற எங்களுடைய பணிவான விருப்பத்தையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே திருக்குறள் ஸ்டடீஸ் என்கிற அந்த செயல்பாடு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் தொடங்கி இருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த கலைமாமணி சேயோனியா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அடுத்து 2வது நிலை. நான் இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக, சிறப்பு பேச்சாளராக, சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற பேராசிரியர், நம்முடைய விழுப்புரம் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களை நான் ஒரு 25 ஆண்டுகளாக அறிவேன். அவருக்கும் எனக்கும் நிறைய
பொருத்தம் இருக்கிறது. தொடர்பு எப்படி என்றால், நான் இளங்கலை லயோலாவில் படித்து பச்சையப்பள்ளியில் முதுகலையில் படித்தேன். எனக்கு பின்பு 9 ஆண்டுகளுக்கு பின்பு அவரும் இளங்கலை லயோலாவில் படித்து பச்சையப்பள்ளியில் தான் முதுகலை படித்தார். அதோடு மட்டுமல்ல, நான் என்னுடைய முனைவர் பட்டத்தை மாநில கல்லூரியிலே பண்ணினேன் செய்தேன். அவர் முனைவர் பட்டத்தை பல்கலைக்கழகத்தில் படித்தார். ஏனென்றால் சென்னை பல்கலைக்கழகத்தை விட 17 ஆண்டு மூத்தது நம்முடைய மாநில கல்லூரி. சென்னை பல்கலைக்கழகம் 1857, எங்கள் மாநில கல்லூரி 1840. எனவே அவருக்கு 9 ஆண்டு மூத்தவர் என்பதனாலே 17 ஆண்டு மூத்த கல்லூரியிலே நான் முனைவர் பட்டம் படித்தேன். அவர் பின்னால் பல்கலை படித்தார். அது மட்டுமல்ல, எங்கள் இருவருடைய முனைவர் பட்ட தலைப்பும் ஏறக்குறைய ஒரே தலைப்பு தான். நான் சட்ட தமிழில் முனைவர் பட்டம் பதிவு செய்தேன். அன்பு இளவல் பேராசிரியர் தமிழ் இலக்கியத்தில் அறமும் சட்டம் அறமும் நீதியும் என்ற தலைப்பில் தான் அவரும் முனைவர் பட்டம் செய்தார். எனவே பல்வேறு வகையிலே எங்கள் இருவருக்கும் இருக்கிற அந்த ஒப்புமையை நோக்குகிற பொழுது, ஆனால் இன்றைக்கு ஒரு 50 வயதுகளில் இருக்கிற தமிழ் பேராசிரியர்களில் தமிழ்நாட்டில் எந்த துறையில் எந்த கல்லூரியில் பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்கொண்டாலும் இலக்கணத்திலோ இலக்கியத்திலோ ஒரு ஐயப்பாடு நமக்கு வருமானால் அதை தெளிவுபடுத்துவதற்கு தேடினால் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பேராசிரியர் தாமரைக்கண்ணன் தான். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு இலக்கணத்திலே ஒரு ஐயப்பாடு ஒற்று மிகுமா மிகாதா என்று கேளுங்கள், இதுக்கு என்ன இலக்கண விதி என்று கேளுங்கள், உடனே அவருக்கான காரணத்தை சொல்வார். காரணம், தொல்காப்புகள் தொல்காப்பியத்தில் ஆழங்கால் பட்டவர், நன்னூலில் மிகச்சிறந்த ஆற்றல் உடையவர், தமிழ் இலக்கியங்களிலே திருக்குறள் மட்டுமல்ல எல்லா இலக்கியங்களிலும் பயிற்சியுடையவர். நான் ஒரு 10 ஆண்டுகள் மாநில கல்லூரியில் பணியாற்றுகிற பொழுது இது நாள்தோறும் நாங்கள் இருவரும் தான் உடனிருந்து உணவருந்துவோம். எனவே அந்த வகையில் எங்களுடைய நேரம் எல்லாம் இலக்கியங்களில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். அவருடைய பேச்சில் எப்பொழுதும் அந்த ஸ்லேடை நயம் என்று சொல்லுவார்களே, அந்த இலக்கிய சுடராக அவர் ஒளி வீசிக்கொண்டே இருப்பார். எல்லாவற்றையும் விட இன்றைக்கு விழுப்புரத்திலே பணி நியமனமாக சென்றிருந்தாலும் கூட 50 ஆண்டுகள் அவருடைய தந்தையார் கட்டி காப்பாற்றி வளர்த்து வந்த அந்த ஒய்எம்சி பட்டிமன்றத்தை இன்றும் அவர் பல்வேறு இடர்பாடுக்கிடையில் கொட்டுகிற மழையா இருந்தாலும் கொதிக்கிற வெயிலாக இருந்தாலும் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் கல்லூரியிலிருந்து மாலை வந்தால் தங்கள் சொந்த வேலை என்று இருக்கிற பொழுது, இவர் மட்டும் செவ்வாய்தோறும் மாலை மட்டுமல்ல, அதுவும் மாணவர்களுக்கு இலக்கணத்திலே பயிற்சி கொடுப்பதிலே மிகுந்த ஆர்வமுடையவர். எங்கள் மாநில கல்லூரி வந்தால் மாணவர்கள் அவருடைய இலக்கண வகுப்பை ஆர்வமாக கேட்க வருவார்கள். இளங்கலையில பாடம் நடத்தினாலும் கூட முதுகலை மாணவர்கள் அவருடைய வகுப்பிலே வந்து இருந்து அந்த இலக்கண பாடம் கேட்பார்கள். எனவே இன்றைக்கு இருக்கிற பேராசிரியர் பெருமக்களிலே இலக்கணம் அறிந்து இலக்கியம் தெளிந்த ஒரு தமிழ் பேராசிரியர் என்றால் அது பேராசிரியர் தாமரைக்கண்ணன் அவர்கள்தான். வைணவத்திலே மிகுந்த ஆழங்கால் பட்டவர். திருவம்பாவை திருப்பாவை 30 பாடலும் அவர்களுக்கு மனப்பாடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் அவருடைய முனைவர் பட்டம் என்று சொன்னேன், அவருடைய எம்ஃபில் பட்டம் சிவை தாம்பரம் பிள்ளையுடைய பதிப்பியல். எனவே பதிப்பியல் துறையிலும் அவருக்கு மிகுந்த பயிற்சி உண்டு. சென்னை பல்கலைக்கழகத்திலே நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் தமிழ் துணைவேந்தராக இருந்த ஐயா மூதறிஞர் பொற்கோ அவர்களுடைய வழிகாட்டின் கீழ் அவர் முனைவர் பட்டம் செய்தவர். எனவே நல்ல பேராசிரியரிடம் பாடம் கேட்டு நல்ல பேராசிரியராக திகழ்கிற, அதுவும் திருக்குறளில் ஆழங்கால் பட்டு பல பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்ட குழுவில் இருக்கிறார். பல பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உரைகளை அவர் ஆற்றி வருகிறார். இன்றைக்கு முனைவர் பட்ட புறத்தேர்வாளராக பலருக்கு இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இதுவரையில் 15 முனைவர் பட்டங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் அறையில எப்பொழுதும் முனைவர் பட்ட மாணவர்கள் புடைசூழத்தான் அவர் அமர்ந்திருப்பார். அந்த வகையில் நற்றமிழ் அறிந்த மிகச்சிறந்த பேராசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர். அத்தகைய பேராசிரியர் திருக்குறளில் ஆர்வம் உடையவர். இன்றைக்கு நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த திருக்குறள் ஆய்வரங்கத்தில் வந்து அங்கே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற தலைப்பில் அந்த திருவள்ளுவ மாலையிலே வருகிற ஒரு வெண்பாவினுடைய ஈற்றடிதான் இது. ஓதுதற்கு எளிதா உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி
உள்ளுந்தோறும் உள்ளுந்தோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற அந்த வெண்பாவினுடைய ஈற்றடியே அவரே தலைப்பா கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் திருக்குறளில் மட்டுமல்ல திருவள்ளுவ மாலையிலும் எந்த அளவுக்கு ஆழமாக அவர் கருத்தூண்டி கற்றிருக்கிறார் என்பதற்கு அவர் தந்திருக்கிற தலைப்பே பொருத்தம் என்று சொல்லி அவருடைய தந்தையார் என் மீது மிகுந்த அன்புடையவர். வேதநாயகம் பிள்ளை மாயிரம் வேதநாயகம் பிள்ளை மீது ஆய்வு செய்தவர். எனவே தந்தையினுடைய அன்பும் தந்தையினுடைய அறிவும் தந்தையினுடைய தமிழ் பற்றும் அப்படியே தலை தோங்கி இருக்கிற தாமரை கண்ணன் ஐயா அவர்கள், பேராசிரியர் அவர்கள் மிகச்சிறந்த வகையிலே இன்றைக்கு நமக்கெல்லாம் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நம் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதோடு இந்த வாய்ப்பை தந்த ஐயா சேயன் அவர்களுக்கும் என் அன்பு நிறைந்த நன்றியை குறித்தாக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக அருமையாக பாருங்க. உடன் பணியாற்றிய பேராசிரியர் அவரை பற்றி எவ்வளவு அழகாக புகழ்ந்து நன்றாக மனம் விட்டு பேச. இன்றைக்கு அந்த மாதிரி நிறைய பேராசிரியர்கிட்ட இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல உணர்வோடு நமது பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் என்னிடம் அடிக்கடி தாமரை கண்ணனை பற்றி சொல்வார்கள். நான் கேட்டிருக்கிறேன். அதனால ஒரு முறை நீங்க அவரை அழையுங்களேன் என்று சொன்ன இன்னைக்கு அழைச்சிருக்காங்க. அவருடைய உரையை தொடங்குவதற்கு முன்னதாக நம்ம பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்ன செய்கிறது என்பதை தாமரை கண்ணன் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்னொன்னு ஒரு வேண்டுகோள் பேராசிரியர் தாமரை கண்ணன் அவர்களுக்கு, அவர்கள் கல்லூரி மாணவர்கள் டிகிரி படிக்கும் பொழுது அடிஷனல் வேல்யூ ஆடட் கோர்ஸ்பாங்க. இந்த திருக்குறள் சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எல்லாம் அவங்க சேரலாம். வேற யாரையும் தொடர்பு கொள்ள வேண்டாம். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போனா அதுல போய் திருக்குறள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், திருக்குறள் சர்டிபிகேட் கோர்ஸ்னு போட்டா லிங்க் வந்துடும். அதுக்குரிய தொகையை கட்டி சேர்ந்துட்டா பாட பகுதியெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அவங்க ஒரு 3 மாசம் 6 மாசம் இது ஒரு கால எல்லை வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அந்த சர்டிபிகேட்டே வாங்கிடலாம். ஸோ அவங்க டிகிரி முடிச்சுட்டு போகும்போது பிஏ தமிழ் லிட்ரேச்சரோட திருக்குறளிலும் சர்டிபிகேட்னா அது ஒரு பெருமை. இன்னும் டிப்ளமா சர்டிபிகேட் அந்த மாதிரி வரப்போகுது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், அனைத்து பேராசிரியர்களும் அவரவருக்கு தெரிந்த பேராசிரியர் சொல்லி மாணவர்கள் அதை படிப்பதற்கு செய்ய வேண்டும். ஒன்று. மற்றொன்று, பெரியவர்களாகிய நாமும் அதை கற்றுக்கொள்ளலாம், மாற்றில்லை. யார் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவர்கள் அந்த இணைப்பை சொடுக்கி தகவலை பெற்று அதுல சேர்ந்து கொள்ளலாம் என்ற தகவலை சொல்றோம். இப்ப பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்களே, பன்னாட்டு திருக்குறள் இணையம் 5 மணித்துளிக்கு மேல இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம பயிற்சி. அதுக்கு சான்று முத்துவேல் அவர்கள் நேற்று முன்தினம் சொன்ன அறிமுக உரை. அதனால 5 மணித்துளியில இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்ன செய்து, என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத, ஏன்னா நம்ம லயன்ஸ் கிளப் மாடல் அதை கொண்டு வரணும்னு வேற இருக்கிறோம். நீங்க அதெல்லாம் சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சான்று ஒரே வரியில நான் சொல்லிடுறேன். ஐயா 5 மணித்துளி தான் கொடுத்துருக்காங்க. அதனால பேராசிரியர் தாமரை கண்ணன் ஐயா நம்மிடையே வந்தது மிக்க மகிழ்வை தெரிகிறது. தொடங்குவதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தி. ஏன்னா ஐயா சட்டத்தமிழ் பத்தி ஆய்வு செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. இவங்க அறமும் நீதின்னு சொன்னாங்க. நான் காலையில் தான் சட்ட கல்லூரியில் 1.5 மணி நேரம் சட்டத்தமிழ் பற்றி 59 ஆசிரியர் பெருமக்களுக்கு வகுப்பு எடுத்துவிட்டு வந்தேன். அந்த மகிழ்வான செய்தியை சொல்லிவிட்டு நான் தொடங்குகின்றேன். அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்பது வித்து ஊன்றி இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. அந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டு ஆண்டுதோறும் நிகழ்வுகளை நடத்தி பரிசினை அளித்து குழந்தைங்களுக்கு ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அடுத்து பார்த்தீர்களானால் அதனுடைய அடுத்த கட்ட நிலை திருவள்ளுவர் இருக்கை நிறுவப்பட்டது. அதற்கு அடுத்து அந்த திருவள்ளுவர் இருக்கையின் மூலமாக சான்றிதழ் பட்டயம் அவற்றையெல்லாம் முத்துவேல் மிக அருமையாக சொன்னார்கள். இப்ப இதற்கு அடுத்த படிநிலை என்னவென்றால், பன்னாட்டு திருக்குறள் இணையத்தின் மூலமாக இணைய வழியாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளை, திருக்குறள் நெறியில் பணி செய்து வருகின்றவர்களை, அவர்களை நாம் இந்த அரங்கத்தில், அதாவது ஒரே குடையின் கீழ் திருக்குறள் அமைப்புகளை கொண்டு வருதல் இதனுடைய நோக்கம். அடுத்தது பன்னாட்டு திருக்குறள் இணையம் பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஐயா சொல்லுகின்ற பொழுது ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த அரங்கத்தில் நான் வைக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது அது சான்றிதழோ பட்டயமோ கண்டிப்பாக
நாம் முதலில் அதிலே சேர வேண்டும். நம்ம எல்லோருமே அதுல படிப்பதற்கு சேர வேண்டும். அந்த வகையில் அந்த ஒரு நிலை. அடுத்தது கல்வி நிலையில் நம்மளுடைய அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சந்தித்தும், உயர்கல்வி அமைச்சரை சந்தித்தும், அனைத்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் இந்த படிப்பை கொண்டு செல்வதற்கு நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஆவணம் செய்ய வேண்டும். இந்த பன்னாட்டு இணையம் என்ன பண்ணும், அதனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப வந்து உலகம் முழுதும் இப்ப ஐயா சொன்னாங்க லயன்ஸ் கிளப் என்று சொன்னார்கள் அல்லவா, எனக்கு ஒரு இந்த ஐயா பேசுகின்ற பொழுது ஒரு யோசனை தோன்றியது என்னவென்றால், அந்தந்த இப்ப மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. மதுரை மண்டலம், சென்னை மண்டலம், அறிவியல் பூங்காவை நம்ம அந்த மாதிரி மதுரையில அறிமுகப்படுத்தணும். அதே போல பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய கிளைகளை இப்ப நம்ம வந்து ஒரு குடையில் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அந்தந்த இடங்களில் திருக்குறளை நம்ம கொண்டு செல்வதற்கு வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் அந்த மாதிரியான கிளை அமைப்புகளை தோற்றுவித்து அதன் மூலமாக திருக்குறள் பரப்புகின்ற பணியை மிக முக்கியமாக இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் பேராசிரியர் எல்லாம் சொன்னது என்ன செய்தி என்றால், நாம் இந்த அளவுக்கு தமிழை நேசிக்கின்றோம், திருக்குறளை நேசிக்கின்றோம். ஆனால் இளைய சமுதாயத்திற்கு இப்ப நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக அந்த பணியை ஊக்குவித்து வருகின்றோம். ஆனால் ஒரு குறளை சொல்லுவதற்கோ 10 குறளை சொல்லுவதற்கோ மற்ற இடங்கள்ல போய் கேட்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் தடுமாறுகின்றது. தமிழ் பேசுவதற்கு அவர்கள் தடுமாறுகிறார்கள். அதனால இந்த பன்னாட்டு இணையத்தின் வாயிலாக வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நம்முடைய அமைப்பின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு இந்த திருக்குறள் நெறியை பரப்புகின்ற, திருக்குறளை படிப்பதற்கு மட்டுமல்ல அதன் வழி நடப்பதற்கும் அதன் வழி மேற்கொள்வதற்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையமானது மிக சிறப்பான பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. அதே போல அறிவியல் பூங்கா இந்த இதழ் மிக சிறப்பாக அதனை வெளியிட்டு மதுரையில் மிக சிறப்பாக அதை நாம் செய்தோம். அதே போல மற்ற இடங்களிலும் அந்த அறிவியல் பூங்காவை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கும் உறுப்பினர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக நன்றி, வணக்கம். அருமை அருமை. ஏன்னா இவங்க எல்லாம் நெடுநேரம் பேசக்கூடியவங்க, அவங்களை சுருங்க பேச வைக்கிறதே அவ்வளவு கடினம் தான். ஆனா அருமையா சொல்லிட்டாங்க. அது பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, அரிமா சங்கம் சுழற் சங்கங்கள் எல்லாம் அண்மையில் தோன்றியன, ஒரு 100 வருஷத்துக்கு குறைவுதான். ஆனால் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது. அந்த அவருடைய ஐடியாலஜி கான்செப்ட ஒரு மையமா கொண்டு தொண்டு இயக்கம் வளரணும். தட் இஸ் சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அதுதான் FIT, ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம். FIT 3 எழுத்துதான். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கு, அது முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்குன்னு சொன்ன மாதிரில அது போல திருக்குறளே 3 தானே, முப்பால் தானே. அதனால அந்த FIT, ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம், அந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம், அது 3 எழுத்தில் தான். ஆனால் அதிலிருந்து முகிழ்க்கும் நிறுவனங்கள், நிகழ்வுகள் ஏராளம். அதை விரிவாக பின்னர் காண்போம். ஏனென்றால் இந்த சிந்தனைகளை பேராசிரியர் தாமரைக்கண்ணன் மனதில் போட்டுவிட்டால் அவரும் நல்ல பல சிந்தனைகளை நமக்கு வழங்கி மகிழ்வார். இப்பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் தாமரைக்கண்ணன் அவர்கள், விழுப்புரம், அதாவது டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர். அவரை பற்றிய முழு அறிமுகத்தை மிகச் சிறப்பாக வழங்கி இருக்கிறார்கள் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள். தாமரைக்கண்ணன் அவர்களே வாருங்கள். அவர்கள் ஏனென்றால் அவர் பணியில் இருக்கிறார். என்ன பணி நேரம், இது அலுவலக பணி நேரம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வாருங்கள். ஐயா முகம் தெரியல, ஐயா முகம் தெரியல. தெரியுதா? கொஞ்சம் லைட் வேணும் உங்க முகத்து, கொஞ்சம் லைட் கொடுக்க சொல்லுங்க. உங்க அறையில தான் இருக்கீங்க. இப்ப தெரியுது. இந்த முகமாக இருக்கு. வாங்க வாங்க. தாமரைக்கண்ணன் அல்லவா? ஐயா சேயோன் என்பது 3 எழுத்து தான். அது மாயோன் 3 எழுத்து தான். நீங்க மாயோன் தான் பேசுங்க. நன்றி என்பது 3 எழுத்து தான். கொஞ்சம் அப்படியே கீழே இறக்குங்க. உங்க இதை நீங்க மொபைல்ல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். மொபைல்ல கொஞ்சம் அப்படியே கீழே இருக்கீங்க. சரிங்க. அது உங்க கேமரா கொஞ்சம் கீழே.
இன்னும் கொஞ்சம் முகம் தெரியணும். இன்னும் கொஞ்சம். ஓகே ஓகே சூப்பர் அருமை. ஓகே. சரிங்களா, நன்றிங்க. இந்த திருக்குறள் ஆய்வரங்கம் 59வது பொழிவு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அருமையாக வரவேற்புரை, தலைமையுரை, வாழ்த்துரை எல்லாம் வழங்கி நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய சேயோன் ஐயாவுக்கு இந்த நன்றியை கூறி, அதுக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அருமை அண்ணன் சகோதரர் நம்முடைய முத்துவேல் ஐயா அவர்கள், முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள், அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அறிதலை உங்க இது கட் ஆயிடுது. அன்மியூட் பண்ணுங்க, உங்க மியூட் ஆயிடுது. திருக்குறளை பற்றி பேச வேண்டும் என்று ஐயா முத்துவேல் ஐயா அவர்கள் சொன்னார்கள். பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி என் வாயில் விழுந்தது போல் நான் மகிழ்ந்தேன். கேட்கிறது ஐயா நான் பேசுறது? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது, பேசுங்க ஐயா. இந்த கூட்டத்துக்கு தலைப்பு ஒன்று வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய தலைமை புலவர், சங்க இலக்கிய புலவர் மாங்குடி மருதனார் ஐயாவிடம் கடன் வாங்கி வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்ற தலைப்பில் நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். ஐயாவே அந்த முழு பாட்டையும் சொல்லிவிட்டார் முத்துவேல் ஐயா அவர்கள். ஓதற்கு எளிதாய் நம்முடைய மியூட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஐயா முத்துவேல் ஐயா ஒரு தலைப்பை தருமாறு கேட்டார்கள். வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்ற தலைப்பினை நான் மாங்குடி மருதன் ஐயா கடன் வாங்கி இந்த தலைப்பினை கொடுத்துள்ளேன். மாங்குடி மருதரை தலைவராக வைத்து சங்க இலக்கிய போர்கள்லாம் 12 பணி செய்தார்கள், தமிழ் பணி செய்தார்கள். அப்படி பாண்டியனோட சூளுரை சொல்லுவான், மாங்கு மருதன் தலைவராக புலவர் பாடு வரைகை நிலவர என்ற ஒரு சங்க இலக்கிய எனக்கு நினைவில் நிழறுகிறது. அவர் அந்த மாங்குடி மருதன் வள்ளுவர் திருக்குறள் பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். வள்ளுவர் வாய்மொழி மாண்பினை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த திருக்குறளை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதுதான் உள்ளுதும் உள்ள உருக்குமே என்று அழகாக நமக்கு சொல்லியுள்ளார். திருக்குறளை எப்படியெல்லாம் நான் நினை பார்க்கலாம் என்று நான் நினைக்கும்போது, வள்ளுவர் என்பதை பற்றி அவர் தாய்மொழி மாண்பு, தாய்மொழியும் போது எல்லாமே ஒரு அறநூல் தான் இருக்கின்றார். அறநூலில் பாத்தீங்கன்னா 4 வகையான வாய்மொழி அறங்க சொல்கின்றார். நீங்க எண்ணிக்கை என்ன வச்சுங்கன்னா, 10வது அதிகாரம் இனிய கூறல், 19வது அதிகாரம் புறங்கூறாமை, 20வது அதிகாரம் பயனில்ல சொல்லாமை, 30வது அதிகாரம் வமை. எல்லாமே அறம். 4 அறம் எல்லாமே சொல்லறம். இனிய கூறல் அறம், கூறாமை அறம், பயனில் சொல்லாமை ஒரு அறம், வாய்மை அது ஒரு அறம். இப்படி அந்த திருக்குறளை நீங்கள் எல்லாம் நேசிக்கின்றவர்கள், வாசிக்கின்றவர்கள், பூசிக்கின்றவர்கள், இந்த நிலையில் இந்த எளியனின் உரையையும் நீங்கள் கேட்டு ஏதாவது பொருள் இருக்குமால் மகிழலாம். இந்த குறள் ஒன்று சொல் என்று சொன்னவுடனே எல்லோரும் சொல்வது அகர முதல எழுத்தாம், ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதை எல்லோரும் சொல்வார்கள். அது தொடக்கம் பண்ண அகரத்துல தொடங்குது, கடைசியில முடிய குறள் அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. கூடுதல் கத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடிமுய பெறின். இது பழைய உரையில தான் இருக்கு. ஆனா மணக்குட உரையெல்லாம் பாத்தீங்கன்னா வேற குறள் இருக்கு. குலத்தலின் உத்தே நாடுடை உண்டோ நிலத்தோடு நீர் நன்னார் அகத்து என்ற குறள் அவருடைய கடைசி குறள்.
ஆக இதில் மாற்றம் உண்டு. ஆனா தொல்காப்பிய பெருந்தகை சுவார் அகரமல் நகரையாய் என்று சொல்வாய். நகர முதல எல்லாம் என்று திருவரும் சொல்லுகிறார். ஆனால் நகரை இருவா என்று அந்த நூற்றம் என்ன என்று நயினார்க்கினியர் தான் சொல்லும். அது தமிழுக்கு ஒரு நகரம், அகரம் எல்லா மொழிக்கும் உள்ளது, அப்படி எல்லாருக்கும் பொதுவான் என்ற நிலை நூற்றுகள் நிறைய சொல்லியிருக்கார்கள். நம்முடைய ஒற்றவங்குடி உமாதி சிவாச்சாரி அவர்கள் சொல்லுவார், வள்ளசீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெள்ளு பரிமேலழக செய்த உரை புண்ணிய சீர் தொண்டர்புரான் தொசித்தி ஓராரும் தண்டமிழின் தரம் என்று அவர் ஒரு 6 நூலை தொகுத்து சொல்வார். அம்மா வாசுகி அவருக்கு வணக்கம். அவங்க கணவர் ஐயா நம்ம கண்ணப்பன் ஐயா அவங்க வாசுகி என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டதாலேயே தனக்கு வள்ளுவரிடம் விட்டு கொண்டு என்னுடைய தந்தருக்கெல்லாம் பரிசு தந்திருக்கின்றார். அந்த படம்லாம் பத்திரமா வைக்க நானு. அவங்க என்னுடைய அன்பினை உடையவர்கள். அவர்களுக்கு என் தனிப்பட்ட வளத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருக்குறள்ல வள்ளுவரனுடைய சிறப்பை மட்டும் பேராசிரியர் அவர்களுக்கு உங்க கேமரா ஒரு நல்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கை வச்சிருக்கேன், கேமரா நிறுத்திடுறேன், என்னோட மட்டும் இல்லைங்க. சரிங்களா? இப்போ என் பேர் தெரியும் உங்களுக்கு, அதனால தாமரை கண்ணன். அது சொல்லுவாங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறள் 322வது குறள். அதற்கு நம்முடைய உரையாசிரியர் பரிமேலழகர் ஒரு உரை எழுதியிருக்கின்றார். அந்த உரையில திருவள்ளுவருக்கே அவர் பாராட்டு தெரிவிப்பார். எல்லா நூல்களிலும் நல்லன எடுத்து எல்லாருக்கும் பொதுப்பட கூறுதல் இவருக்கு இயல்பு ஆகலின் ஈண்டு பொதுப்பட நூலோர் என்றும் அவர் எல்லாருக்கும் ஒப்ப முடிதலின் இது தலையாய அறம் என்றும் கூறினார் என்று சொல்வார். அதனால்தான் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் வள்ளுவரையும் தனி நூலாக சொல்லி தெள்ளு பரிமேலழகர் உரையையும் சொல்லுவார். இப்படி நிறைய நுட்பங்கள் நமக்கு உள்ளன. நான் இப்பொழுது கொண்ட தலைப்பு வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இந்த வாய்மொழி மாண்பை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்ற வகையில் நாம் பொருத்தி பார்க்கலாம். 4 அறங்கள் நம்ம நினைவுக்காக 10, 19, 20, 30. 10, 20, 30 இடையில 19 ஞாபகம் வச்சுங்க. 10வது அதிகாரம் இனியவை கூறல். அதுக்கப்புறமா 19வது அதிகாரம் புறங்கூறாமை. 20வது அதிகாரம் பயனில சொல்லாமை. 30வது அதிகாரம் வாய்மை. இந்த 4 அதிகாரத்திலையும் 10 குறள் 40 குறள் சொல்லியிருக்கின்றார். அவ்வளவையும் நான் சொல்ல போவதில்லை. ஒரு பேச்சாளர் சொன்னார், நான் குறள் போல் பேச போகிறேன் என்று சொன்னார். ரொம்ப நேரம் கேட்டு மகிழ்ந்திருந்த மக்கள் சுருக்கமாக பேசுவார் போல, திருக்குறள் போல என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் 1330 குறள் அளவு பேசினார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் அவ்வளவு நேரம்லாம் பேச போறதில்லை. நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச குறள் எது அப்படின்னு கேட்டா உடனே அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த நுட்பம்லாம் சொல்றாங்க, அகரத்துல தொடங்குதுன்றது. அடுத்த குறளே பார்த்தீங்கன்னா, கற்றதனாலாய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அதுலயே ககரத்துல தொடங்கி நகரத்துல முடியுது. அந்த நயத்தை யாரும் சொன்னாங்களான்றது தெரியல எனக்கு. இப்படி திருக்குறளை தொட்ட இடமெல்லாம் நமக்கு நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள் நமக்கு தட்டுப்படும். திருவள்ளுவர் யாம் என்று சொன்ன குறள்கள் ஒரு 3 இடங்கள் இருக்கு. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மை தான் அவர் தலையாய அறமா அவர் நினைக்கிறாரு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. சிறந்த அறிவறிந்த மக்கட்பேறு தான் சிறந்த பெருமவற்றுள் பெரியது என்று சொல்கின்றார். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பார் யாம் கண்டதில் என்று திருவள்ளுவர் நேர்பட 1330 குறள்லையும் அவர் பேசியிருந்தாலும் யாம் யாம் என்று சொல்ற குறள்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 குறள்களும்
அவரே வந்து வேற ஒரு குறள்ல சொல்லுவாரு, யான் நோக்குங்காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்ற ஒரு குறள் 1094வது குறள். அதுல வர யான் என்பது வேற, யாம் மெய்யா கண்டவற்றுள் என்பதில் வருகின்ற யாம் என்பது வேற. இவற்றை பற்றி நம்முடைய பேராசிரியர் பொற்கோய்யா அவர்கள் இருவகை நான் என்று ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார் புலமை இதழில். இந்த யான் நோக்குங்காலை என்று காமத்து பாலில் அவன் சொல்லுகின்ற அந்த யான் வந்து கவிக்கூற்று. கவிக்கூற்று அல்ல, பாத்திர கூற்று. காதலன் வந்து காதலியை பற்றி சொல்லுகின்றது. மற்ற யாம் மெய்யா கண்டவற்றுள் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, மக்களே போல்வல் கயவர் அவரன்ன ஒப்பார் யாம் கண்டதில். இந்த 3 குறள்லையும் திருவள்ளுவர் தானாக பேசக்கூடிய குறள்களாக அமைகின்றன. இப்ப நம்ம இந்த 4 அறங்களை திரும்பவும் பார்ப்போம். இனியவை கூறல்ல 10வது குறள் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த குறள் தான். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளை பற்றி நம்ம பேராசிரியர் நம்முடைய வாசே குழந்தைசாமி ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னார். பெரிய கூட்டம், ஒரு 3000 பேர் இருக்கின்ற அவையில் இந்த குறளை வந்து அவர் சொன்னாராம், சொல்லி விளக்கி கொண்டிருந்தாராம். இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான காய் போன்று கசக்கக்கூடிய சொற்களை பேசுவது நல்லதல்ல என்ற ஒரு குறளில் அவர் சொல்லியிருக்கின்றார். சொன்ன உடனே ஒருவர் கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்தாராம், எனக்கு மாங்காய் தான் பிடிக்கும், மாங்கனி பிடிக்காது என்றாராம். கனி பிடிக்குமா என்று சொன்ன உடனே என்ன இதுக்கு பதில் சொல்வது என்று ஒரு கணம் ஐயா வாசே குழந்தைசாமி ஐயா திகைத்து போயிடுவாராம். அதுக்கப்புறம் அவர் பரிமேலழகர் தான் அவருக்கு கை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னார். இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல் அமிழ்தானவற்றை, இன்னாத காய்கள் என்றது காஞ்சிரங்காய் போல நஞ்சானவற்றை என்று சொல்கின்றார். ஆக இனிய என்பதற்கும் இன்னாத என்பதற்கும் ஒரு நுட்பமான உரையை நம்முடைய பரிமேலழகர் தந்திருக்கின்றார் என்ற ஒரு நுட்பத்தை நம்முடைய வாசே குழந்தைசாமி ஐயா சொல்லி, இந்த இனியவை கூறல் அது நேர்பட சொல்றது, இனிமையா பேசுங்க, சரி, அதுக்காக அடுத்தவங்களை பத்தி புறம் பேசாதீங்க, அதான் புறங்கூறாமை. அது 19வது அதிகாரம். அதுதான் சொல்லுவாங்க, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்று சொல்வார். அது 190வது குறள். கலைவாணர் NS கிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார், அவரு யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து இவரிடம் பேசி வருவார். சரி, அவரு யாருன்னு இருக்கட்டும் அப்படின்னு அவருடைய சட்டப்பையை அப்படியே கெட்டியா பிடிச்சிப்பார். பிடிச்சி, இப்போ எத்தனை காசு வச்சிருக்கீங்கன்னு. இருக்கும் ஒரு 10 ரூபாய் சில்லறை இருக்கும். அதெல்லாம் சில்லறெல்லாம் சொல்லக்கூடாது, எவ்வளோன்னு சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க அப்படின்வாரு. அது சரியா எண்ணல அப்படின்வாரு. உடனே சொல்லுவாரு, உங்க சட்டப்பையில எவ்வளவு பணம் இருக்குன்றதே துல்லியமா உங்களால சொல்ல முடியல, அடுத்தவங்களை பத்தி நீங்க குறை சொல்றீங்களா, அது மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு NS கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அப்போ அந்த புறங்கூறாமை அப்படின்றத இதை விட ஒரு காட்சிப்படுத்த முடியுமா என்று நான் வியந்து பார்த்தது உண்டு. எங்கெல்லாம் திருக்குறள் அது நாடகமா இருந்தாலும் சொற்பொழிவா இருந்தாலும் அதை வந்து நம்ம கேட்டு மகிழலாம், அதை நினைத்து மகிழலாம் என்ற ஒரு நிலையில் நான் வந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20வது அதிகாரம் பயனில சொல்லாமை. பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் என்ற குறள் வந்து 196வது குறள். அதற்கு நம்முடைய பேராசிரியர் இன்னாசி ஐயா அவர்கள் அதனுடைய நுட்பத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தார். இதுல 2 முறை எனல் எனல் என்று வருகின்றது. உங்களுக்கெல்லாம் அறிஞர் பெருந்தகைகள், திருக்குறளில் ஆழங்கால்பட்டவர்கள், அதை இலக்கண நுட்பத்தோடு அவர் சொல்லி கொடுத்த முறை என்னை ரொம்ப மிகவும் கவர்ந்தது. பயனில் சொற்களை பாராட்டுவானே என்றால் அதை பேசி தீர்ப்பவனின் அர்த்தம். மகன் எனல் அப்படின்னா மகன் என்று சொல்லாதீர்கள். மகன்றது இந்த இடத்துல தன்னுடைய மகன் கிடையாது, மனிதன். மகன் எனல் என்றால் மகன் என்று சொல்லற்க என்பது பொருள். மக்கட் பதடி எனல், அப்ப எப்படி அவரை சொல்லணும், மக்கள்லயே பதடி போன்றவர்கள் என்று சொல்க. அப்ப பாருங்க, எனல் என்பதற்கு முதல்ல இருக்கிறது சொல்லற்க என்பது பொருள்.
அதுக்கு அடுத்து மக்கட்பதடி எனல் என்று சொல்லுவது என்று சொல்லுக என்று பொருள். ஒரே அந்த வேங்கோல் வினைமுற்று நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் வரும் என்பதற்கு இந்த குறள் எடுத்துக்காட்டு என்று சொன்னார் பேராசிரியர். அப்போ திருக்குறளை எப்படியெல்லாம் நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு என்னிடம் மேலோங்கியது. அப்படி எழுத்தெண்ணி படித்தல், அந்த சொற்களை எண்ணி எண்ணி படித்தல் என்ற ஒரு நிலை உண்டு. அதே போல 30வது அதிகாரம் வாய்மை. 30 மதிப்பெண் நமக்கு வாய்மைக்கு தந்துடலாம். 298வது குறள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த குறள் தான். உங்களுக்கு பலருக்கும் 1330 மனப்பாடமா இருக்கலாம். அந்த குறள் உங்களுக்கு நினைவு வருதான்னு பாருங்க. 298வது குறள், புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த குறளுக்கு நான் கேட்டேன், எங்க ஆசிரியர் பேராசிரியர் ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்கள், பச்சையப்பன் கல்லூரியினுடைய முன்னாள் தமிழ் பேராசிரியர், இந்நாள் இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் அவரிடம் நான் தொல்காப்பியம் முழுமையும் உரையோடு பாடம் கேட்ட ஒரு பெருமை அல்லது ஒரு பேரு எனக்கு கிட்டியது என்று நான் சொல்லுவேன். அவர் அந்த புறந்தூய்மையை கேட்டார். புறந்தூய்மை அகந்தூய்மை என்ன? அகம் கூட்டல் தூய்மை அகத்தூய்மை தானே, புறம் கூட்டல் தூய்மை புற தூய்மை தானே. அதுனா புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்றாரே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தது உண்டு. அதுக்கப்புறமா பரிமேலழகனுடைய உரையை படிக்கும்போதுதான் அவனுடைய நுட்பம் எனக்கு விளங்கிச்சுன்னார். நீங்க உங்க முன்னாடி அந்த கருத்தை நான் சொல்றேன். எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ தெரியல. ஆனா நீங்க திருக்குறளினுடைய உரையை பரிமேலழகனுடைய உரையோட படிச்சு பார்க்கும்போது தான் அதனுடைய நுட்பம் நன்றாக தெரியும். புறத்தினது தூய்மை அகத்தினது தூய்மை என்று வந்தால் இத்து வந்திருக்கும். அது வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை தொகையங்க. ஆனா இங்க புறந்தூய்மை என்பதற்கு புறம் தூய்தாம் தன்மை என்று உரை எழுதியிருக்கின்றார் பரிமேலழகர். அதே போல அகம் தூய்தாம் தன்மை வாய்மையால் காணப்படும் என்கின்றார். அமையும் என்று சொல்லாமல் அவர் காணப்படும் என்கின்றார். அவன் உண்மை பேசினான்னா, வாய்மை பேசினான்னா, அவன் அகம் தூய்மையா இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். புறம் தூய்மையா இருக்குன்னா அது நீரால் அமைந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு நுட்பத்தை தூய்தாம் தன்மை என்ற அந்த சொல்லில் விளக்குகின்றார் பரிமேலழகர் என்று சொல்லி இலக்கணத்தில் எங்களுக்கான அறிவை கூட்டினார் பேராசிரியர் ராமசுப்பிரமணிய ஐயா. ஆக இப்படி இந்த இனியவை கூறல் நாம் எல்லோரிடமும் இனிமையாக பேசுவோம். பிறரை பற்றி புறம் பேசாமல் இருப்போம், புறம் கூறாமை. அதற்காக பயனில்லாதவற்றை சொல்லாமல் இருப்போம், பயனில்ல சொல்லாமை. உண்மை பேசுவோம், அது வாய்மை. இப்போ வாய்மைன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? வாயால உண்மையை பேசுவது என்று சொல்லுவோம். அது எதிர்மறையா சொல்லணும்னா பொய்மை பேசாதிருத்தல் என்று நம்ம சொல்லலாம். ஆனா வள்ளுவரை கேட்டோம்னா வேற விதமா சொல்றார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்கின்றார். அப்போ தீமையான சொற்களை சொல்லிட்டா அது வாய்மை கிடையாது. அதை வேற ஒரு இடத்துலயும் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எண்ணின் என்று அதை எடுத்து கூறுவார். ஆக திருவள்ளுவருடைய பாணியில இனிவை கூறல் ஒரு அறம், புறம் கூறாமை ஒரு அறம், பயனில சொல்லாமையே ஒரு அறம், வாய்மை ஒரு அறம் என்று சொல்லி வள்ளுவர் வாய்மொழி மாண்பில் நாம் வாய்மொழியை பற்றிய அறங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். திருக்குறள் 1330 குறளும் அருங்குறள்கள் தான், குறள்கள் தான். ஒரு பலாப்பழத்தின் சுவைகள் அத்தனையும் சுவையாக இருப்பது போல 1330 குறளையும் நாம் படித்து மகிழலாம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த குறள்களை நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த அருமையான வாய்ப்பினை தந்த நம்முடைய மன்றத்துக்கு, நம்முடைய ஐயா சேயோன் ஐயா அவர்களுக்கு, அவருக்கு என்னை பரிந்துரைத்த முத்துவேல் ஐயா அவர்களுக்கு, இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை புலப்படுத்திக் கொள்வதில் பெரிதும் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பேராசிரியர் முனைவர் தாமரை கண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வள்ளுவர் வாய்மொழியின் மாண்பு
அந்த வள்ளுவ மாலையினுடைய ஈற்றடியே தன் முழு பேச்சின் கருப்பொருளாக கொண்டு மிக அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இப்ப நம்ம அன்பர் பெருமக்களுக்கு நல்ல வாய்ப்பு. இப்ப அவர் ஏன்னா பேராசிரியர் நமது முத்துவேல் ஐயா சொன்னது போல தொல்காப்பியத்திலிருந்து அனைத்து இலக்கியங்களிலும் ஆழங்கால் பட்டவர். அவரிடம் நாம் இது பற்றிய தகவல்களை எல்லாம் கேட்டு அறிவது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். இப்ப முதல்ல கேள்வியின் நாயகர் அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். கோபாலன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. என்ன அன்மியூட் ஆகலையா? நீங்க உடனே பண்ணிடுவீங்களே கோபாலன் ஐயா? இணைப்புல இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லையே. இப்ப வந்துருச்சு. ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க இணையம் தடைபடுது. அதாவது கோபாலன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க. உங்களை தான் நான் முதல்ல கூப்பிட்ட கேள்வி நாயகர் அல்லவா? அவருடைய உரையை கேட்டு உங்களுடைய கருத்து. இன்னைக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ரொம்ப மிக மிக நுட்பமான கருத்துக்கள், ரொம்ப புதுசு எனக்கு. கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களின் இனிமையான திருவள்ளுவர் வாழ்த்து, அது வந்து கேதார ராகத்தில் பாடினார் அவங்க. ஸோ மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நிறுவன செயலர் முனைவர் சேயோன் அவர்களின் திருவள்ளுவர் மந்திரம் ஓதியும் வரவேற்பை ஆற்றியும் இன்றைய அமர்வை துவக்கி வைத்தனர். மின்னணு தொழில்நுட்ப வல்லுநர் கருணாநிதி அவர்கள் இணையருடன் சேர்ந்து தயாரித்த வழங்கிய காணொலிகள் மயிலை திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் அமைப்பு மற்றும் அறிவியல் பூங்காவற்றை பற்றி கண்டுகளித்தோம். முனைவர் முத்துவேலு ஐயா அவர்கள், பேராசிரியர் முனைவர் தாமரைக்கண்ணன் அவரை பற்றி அறிமுகப்படுத்தும் முன்னர் திருவள்ளுவர் இருக்கை பற்றியும் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு பாடத்திட்டங்களையும் சுருக்கமாக எடுத்து கூறிவிட்டு இது அது என்ன பண்றது அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் விளக்கினார். சிறப்பு திலகவதி அம்மையார் அவர்கள், முனைவர் திலகவதி அம்மையார் அவர்கள் நம் பன்னாட்டு திருக்குறள் இணையம் திருக்குறள் செயல்பாடுகளை விளக்கினார். அவர் சொன்ன கருத்து நல்லது. எல்லாரும் முதல்ல இதுல பட்டய படிப்போ பட்டப்படிப்போ அதை வந்து அதுல இணைந்து நல்லது. ஒரு அருமையான இப்ப கேக்குதா நான் பேசுறது? இணையத்தடை. ஓகே. சிறப்புரையில் பேராசிரியர் முனைவர் தாமரைக்கண்ணன் அவர்கள் 4 அறங்களை இனியவை கூறல், புறங்கூறாமை, பயனில் சொல்லாமை, வாய்மை அதிகாரங்கள் விடும் சில குரட்பாக்களில் அதிநுட்பமாக வரும் குரட்பாக்கள் ஆராய்ந்து விளக்கியது புதிய நோக்கு. அவற்றையெல்லாம் மறுபடியும் நாம் அசை போட்டதால் தான் நமக்கு விளங்கும். அடுத்த வகுப்புக்குள் அதெல்லாம் ரெடி தயாராகிடுவோம் நினைக்கிறேன். தமிழில் உள்ள தலை சிறந்த நூல்களை ஆராய இனிமை மிகும் என்பதை பொய்யாமொழி புலவராகிய திருவள்ளுவரே கூறியுள்ளார். படிக்க நூலின் நயம் இனிப்பதைப் போல பழக பண்புடையவரது நட்பும் இனிக்கும் என்பது அவர் கருத்து. நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் துணை. இது மகாத்மா காந்தி அவர் வந்து அவர் எப்படி பாராட்டி இருக்காருன்னா, a textbook of indispensable authority on moral life. The maxim of Valluvar has touched my soul. அவருடைய ஆன்மாவே தொட்டுடுத்தான். அந்த மாதிரி சொல்றார் அவர். This is none when has given such a treasure of wisdom like him. அவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் திருக்குறள் is considered to provide the code of conduct for the humanity of the planet Earth for all time, which makes the past meet the present and creates the future. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. திருக்குறளை ஒருமுறை படித்தால் போதுமா? இருமுறை படித்தால் போதுமா? ஒரு கருத்துரையை கற்றால் போதுமா? ஒரு குறிப்புரையை கற்றால் போதுமா? திருக்குறளோ ஒரு வாழ்க்கை நூல். வாழ்க்கை நூலை
இன்னும் சில ஆண்டுகள் சென்ற பின்னர் திரும்ப சில அனுபவங்கள் பெற்ற பின்னர் திருக்குறளை மீண்டும் படித்தால் தெரியும் புது அழகு, புது நயம், புது பொலிவு காணப்படும். இவ்வாறே ஆண்டுக்காண்டு அனுபவத்துக்கு அனுபவம் திருக்குறள் தெவிட்டாது இனிக்கும். உள்ளுதொரு உள்ளதொன்று உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி என மாங்குடி மருதனார் சொல்லியிருக்கார். திருக்குறளில் ஒவ்வொரு குறளும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொன்னாலும் அது வாழ்க்கையின் பல அம்சங்களுக்கும் பல சூழ்நிலைக்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளது. அதனால்தான் திருக்குறளை ஒரு பொது மறைநூல் என்று கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும், இந்த எப்பொருள் யாரார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது நிச்சயமா இது அரசியல்வாதிக்கு தான் சொல்லியிருக்காரு அவர். ஏன்னா இப்போ ட்ரம்ப் அவர் நான் தான் சமாதானப்படுத்தேன், நான் தான் சமரசம் படித்தேன் அப்படின்னா 2 பேரும் ஒத்துக்கலை, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒத்துக்கலை. ஆனால் அவர் தான் சொன்னார். ஸோ அதனால இது அரசியல்வாதிக்கு தான் அது வரும், சரியா இருக்கும் அப்படின்னு முதல். அப்புறம் பார்த்தா விளம்பரம் வருது. இவங்க ஹிந்துஸ்தான் லீவர் இவங்களை நிர்மாவை மட்டம் தட்டணும். ரொம்ப பழைய காலத்தில் அவங்க என்னுடைய சோப்பு உயர்ந்தது, அதை விட்டு தூளெல்லாம் போட்டால் அது துணிகள் கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்மாக்காரங்க கோர்ட்டு போய் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ அதனால இது விளம்பரத்துக்காக வணிக நோக்கில் அவங்களுக்காகத்தான் எழுதினது அப்படின்னு அதை நினச்சிப்போம். இல்லைன்னா இப்போ விஞ்ஞான கட்டுரைகளில் நிறைய பேர் நான் இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜப்பான்ல கூட அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் அவர் ரிப்பீட் பண்ண விஞ்ஞானத்தில் எப்போவுமே வேற சோதனை சாலையில் அதை அப்படியே அதே சோதனைகளை மேற்கொண்டு அது கரெக்டான ஆராய வேண்டும். அப்படி பண்ண ஒருத்தருக்கும் வரல. அப்புறம் போயிட்டா அவர் முதல் இந்த ப்ரொஃபஸரே, அவ்வளவு பெரிய ப்ரொஃபஸரே அவர் இங்கே அங்கே தரவுகளை சேர்த்து நிஜமாக பண்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இது இவங்களுக்கு தான், விஞ்ஞானிகளுக்கு தான் அப்படின்னு. ஸோ யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் என்பது ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஐயாவை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். தாமரைக்கண்ணன் எப்படி பேர் வச்சாங்க? அரவிந்த லோச்சனன் அப்படிங்கிறதுக்காக இல்லை அவர் நம்ம வைணவத்தை தழுவினங்களா அவங்க ஃபேமிலி, அவங்க குடும்பம், அது எப்படி? அப்புறம் இந்த நுட்பமான கருத்துக்களை இந்த மாதிரி இது ஆராய்வதற்கு இப்போ மாணவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இவ்வளவு நுட்பமாக கலந்துன்னா அதுக்கு அது என்ன ஆகும்? அதை கேட்குறவங்களுக்கும் புரியணும், அது உபயோகமாக இருக்க வேண்டும். அதனால இவ்வளவு ஊன்றி நுட்பமான கருத்துக்களை மாணவர்கள் இந்த மாதிரி ஆராய்ந்தால் அதுக்கு என்ன வேல்யூ? அது ஐயா வணக்கம், நான் தாமரைக்கண்ணன். 2 கேள்விகள் கேட்டீர்கள். என்னுடைய பெயரை பற்றிய ஒரு கேள்வி, அதுக்கு அடுத்தது இந்த நுட்பமான உரையால் யாருக்கு பயன் என்ற மாதிரியான ஒரு கேள்வி. கேமரா ஆன் பண்ணிக்கங்க. கேமரா ஆன் பண்ணுமா? அதுல தானே சிக்கல் வருது. அது வேண்டாம், அது அதனால்தான் சரியா வாய்ஸ் வரல. சொல்றேன். எங்க தந்தையார் பெயர் பக்தவச்சலம். நம்ம ஐயா முத்துவேல் ஐயாவுக்கு, சேவன் ஐயாவுக்கு எல்லாம் தெரியும். அவர் திருநின்றவூர் பக்தவச்சல பெருமாளினுடைய பெயரை அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெரியாழ்வார் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி பெயரிட வேண்டும் என்று ஒரு பட்டியல் இடுகின்றார். அந்த பெயர்ல பாத்தீங்கன்னா தாமரைக்கண்ணன்ற ஒரு பெயரையும் சொல்றார். நம்பி பிம்பி என்று நாட்டுமானு ஒரு வீடியோ வாய்ஸ் சரியா அவருக்கு பெரியாழ்வார் தன்னுடைய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே தாமரைக்கண்ணன் என்ற பெயரை பரிந்துரைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு திருக்குறளில் மிகுந்த ஈடுபாடு. தாமரைக்கண்ணான் உலகு என்று வள்ளுவர் சொன்னதனால எனக்கு தாமரைக்கண்ணன் என்று பெயரிட்டு அழைத்தார் என்று ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இதப்போ அதாவது பவர் லைன் வாங்க, சொல்லுங்க. உங்க இது அன்மியூட் ஆயிடுது ஐயா. இப்ப கேக்குதா? ஐயா, என்னுடைய பேரை பெரியாழ்வார் தன்னுடைய 4000 பிரபந்தத்துல ஒன்று பரிந்துரைக்கிறார்.
நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பெயரிட்டார்கள். நம்பியும் பிம்பி நாட்டு நாளில் அழுங்கி தாமரக்கண்ணன் பேரிட்டு அழைத்தால் பிகார் நரக புகார் சொல்கிறார். அந்த ஒரு கருத்துரையை ஏற்று திருவள்ளுவர் தாம் வீழ்வார் என்று துயிலி நீதுகள் தாமரை அண்ணா என்று சொல்வதனாலும் திருக்குறள் ஈடுபாடும் ஈடுபாடும் தன்னோட மைனுக்கு எனக்கு தாமரைக்கன்று பேரிட்டு அழைத்தது பொருத்தம் என்பவர் சொல்வார். அதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இரண்டாவது, ஆழமான ஆய்வு விரும்புபவர்கள் இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டா என்று கருதலாம். நான் புரியாத வகையை சொல்லி இருந்தால் என்னுடைய வகையாக இருக்கலாம். ஆனா திருவள்ளுவர் ஆழ்ந்துதான் ஒவ்வொரு பொருளையும் எழுதியிருக்கிறார். அதனுடைய நுட்பங்களை எனக்கு காட்டியிருக்கிறீர்கள் என்ற வகையில் அந்த பொருள்களை மட்டும் சொன்னேன். அதுதான் இது வழியே வேற ஒரு காரணம் இல்லை. நன்றி. அருமை அருமை. ஏன்னா இப்ப கோபாலனையாவுக்கு ஒரு தகவல், அவங்க தந்தையாரை நான் நன்கு அறிவேன். வானொலிக்கு அடிக்கடி வருவார், பேசுவார். அப்போ அவர் மகனை பற்றி சொல்லுவார். ரொம்ப நல்ல, அவங்க தந்தையாரும் இனிமையா பழகுவதில் வல்லவர். அந்த காலத்திலேயே பழகுவதற்கு இனியர். சரி, இப்ப ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கின்ற அருமை நண்பர் திருமிகு ஸ்ரீ கந்தராஜா அவர்களை, அவருடைய கருத்தை கேட்டு மகிழ்வோம். வாங்க ஐயா, பேசுங்க. வாழ்க தமிழ். மிகவும் சிறப்பாக உங்களுடைய நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொருவராக அவர்களுடைய நிகழ்ச்சியை பற்றி எல்லாம் சொல்வதற்கு எனக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நேரமில்லையே என்று அறிவு தடுக்கிறது. இங்கே சிறப்புரையாற்ற வந்த முதல்வர் முனைவர் தாமரைக்கண்ணன் அவர்களுடைய அந்த குறைந்த நேரத்துக்குள்ளேயே அவருடைய அந்த உரையை கேட்ட பொழுது உண்மையிலே எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்ன தவம் செய்தோம் அப்படியான உரைகளை கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோமே என்று. ஆனால் இன்னொரு பக்கம் எங்களுக்கு கவலை தருகிறது, இளமையிலே இப்படியெல்லாம் இந்த பாக்கியம், இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்கின்ற கவலை நமக்கு இருக்கிறது. இங்கே இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த முனைவர் திலகவதி அம்மையார் அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த பன்னாட்டு திருக்குறள் அமைப்பு என்கின்ற ஒன்று ஆரம்பிக்க, அதனை செயற்படுத்த வேண்டும் என்கிறது. அவ்வாறான ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறதாக இருந்தால் அதில் ஆஸ்திரேலியாவிலே இருந்து அதன் முதலாவதான பதிவு உங்களுக்கு வரும். ஏனென்றால் நாங்கள் திருக்குறளுக்காக நிறைய எங்களால் முடிந்த அளவு செய்து வருகிறோம். இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயம் அவர்கள் கூறினார்கள். அந்த தகவலே என்னவென்றால், தமிழ்நாட்டிலே இந்த இப்பொழுது இருக்கிற சமுதாயம், இந்த இளம் தலைமுறையினருக்கு எத்தனை பேருக்கு திருக்குறளை பற்றி தெரியும், திருக்குறள் என்றொன்று இருக்கிறதா என்பதும் தெரியாமலும் இருக்கிறார்கள். அதற்கு நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? புலம்பெயர்ந்து வாழுகிற மக்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவிலே நான் பெருமைப்படுகிற ஒன்று, 1991 ஆண்டு இங்கே வந்தேன். 93ஆம் ஆண்டு திருக்குறள் போட்டிகளை மாணவர்களுக்காக நடத்த ஆரம்பித்தேன். இப்பொழுது 94ஆம் ஆண்டிலே இருந்து அடுத்த வருடத்திலிருந்து பட்டதாரிகள் தமிழர் சங்கம் என்று நானும் இருக்கிறேன். நாங்கள் கடந்த 30 வருடங்களாக இந்த திருக்குறள் போட்டிகளை தமிழர் ஊக்குவிப்பு போட்டிகளோடு சேர்த்து, அதிலே திருக்குறள் போட்டியும் ஒன்று 2 பிள்ளைகள் அல்ல, ஏறத்தாழ 1500 பிள்ளைகள் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுவார்கள். தொடர்ந்து இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. ஒரு அத்தியாயத்தை 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அத்தியாயம் 10 பாட்டுகளும் அதன் கருத்துக்களையும் அவர்கள் மனனம் செய்து சொல்ல வேண்டும். அதற்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு 5 குறள்கள் கொடுக்கிறோம், அவர்கள் சொல்ல வேண்டும். இது என்னவென்றால், இவர்கள் அதனை மனனம் செய்கிற பொழுது அவர்களுடைய வீடுகளில் இருக்கிற ஏனைய குழந்தைகளுக்கும் அது காதிலே சென்று தங்களுடைய கருத்துக்களிலே புகும். இப்படியே இப்பொழுது 30 அத்தியாயங்கள், 30 அதிகாரங்கள் இப்பொழுது இது முடிந்து விட்டன. தொடர்ந்து
1333 அதிகாரமும் தொடர வேண்டும். அதனை இது எவ்வளவு தூரம் நன்மை பயக்கும் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும்பலாம். ஆனால் இந்த குழந்தைகள் பின்னர் எங்காவது சென்று ஒரு உரையாற்றும் பொழுதோ பேசும் பொழுதோ அவர்களுக்கு இந்த திருக்குறள் நன்றாக அவர்களுக்கு துணை செய்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு இந்த குறள் அவர்களுக்கு உதவுகிறது. ஏனென்றால் மனனம் செய்யும் பொழுது அதன் பொருளை சரியாக உணர்ந்துதான் அவர்கள் செய்கிறார்கள். அந்த போட்டிகளிலே திருக்குறள் போட்டிகளிலே மட்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே பங்கு பெற்றுகிறார்கள். செய்ய முடிந்ததை செய்வோம், அவ்வளவுதான் எங்களுக்கு இந்த இளம் தலைமுறையினருக்காக செய்ய வேண்டியது, அதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது பெருமைக்குரியதா சிறுமைக்குரியதா தெரியவில்லை, ஆனால் கடமைக்குரியது என்று தலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் எனது நயமிகு நன்றிகள். வணக்கம். அருமை. கந்தராஜா அவர்களுக்கு ஒரு தகவல், அவங்க திலவதி அம்மாவுக்கு வந்து சொல்றேன். அவங்களுக்கு தெரியும், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி நடத்துகிறது. அதை நடத்துகிறவங்க பூங்கோதை தான். அவங்க பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட சென்னையில, கிராமத்துல இல்ல, சென்னையில உள்ள பள்ளி பிள்ளைகள் பங்கேற்கிறார்கள். ஆனால் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். அதுதான் நம்முடைய தேடுதலுடைய படிப்பு. யாரும் திருக்குறளை விடல, மறக்கப்படல. ஆனால் நாங்க இது நான் வரக்கூடிய நிகழ்ச்சி 40வது போட்டி. அப்படின்னா என்ன, 39 போட்டி நடத்தி 40வது போட்டி நடத்துறோம் ஒவ்வொரு வருஷத்துக்கும். அதுக்கு அவங்களுக்கு நல்ல பரிசுகள் கொடுக்குறோம். வெறும் திருக்குறள் மட்டும் படிக்கல, நம்ம சொல்லித்த திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் ஒப்பிக்கிறாங்க. திருவள்ளுவர் ஆத்திச்சூடி 133 தொடரையும் ஒப்பிக்கக்கூடிய, மனப்பாடமாக சொல்லக்கூடிய, ஆங்கில மீடியம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகம். அதனால அதுல நாங்க ஆண்டுதோறும் நடத்துறோம். அவங்களுடைய வேண்டுதல் என்னன்னா, எல்லா பிள்ளைங்களும் இதை கொண்டு படிக்கணும். அதுதான் திலகவதி அம்மாவோட கருத்து. அது நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய, அதாவது ஆஸ்திரேலிய மெல்பர்ன் அங்க திருக்குறள் அமைப்பை தொடங்கி அதையும் இந்த இணையத்தோட இணையும் சொன்னீங்கல்ல, அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய எண்ணம் என்னன்னா, எப்படி லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் வித்தின் 100 இயர்ஸ்ல எவ்வளவு பாப்புலர் ஆயிடுது, அந்த மாதிரி ஒரு தொண்டு இயக்கமாக இது மாறணும். வெறும் படிச்சு இது பண்ணி சர்டிபிகேட் கொடுத்து வச்சா போதாது. இது யாரையும் நிதிக்காக நாடாமல் நிதி கொடுக்கக்கூடிய நிறுவனமாக மாறணும். சரிதானா? என்ன பாருங்க, இப்ப லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் எல்லாம் எப்படி இருக்கு? அவங்க யாரும் கவர்மெண்ட் ஸ்கீம் நாடுறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? they have collected money and they are helping the people in the name of lion. நாம என்ன பண்ணணும்? அந்த நிதியை பெருக்கி in the name of திருவள்ளுவர் you do the service. அதை செய்தால் நிச்சயமாக நம்மளுடைய இது உலகம் முழுவதும் பல்கி பெருகும். இப்ப இன்னைக்கு பிளட் டொனேஷனுக்கு ஒரு அதாவது கார்டியாலஜி ஹாஸ்பிட்டல் மிஷின் வாங்குறோமா, லைன் கிளப் டொனேட் பண்றாங்க. அது மாதிரி திருக்குறள் கிளப் டொனேட் பண்ணணும், ஃபிட். அது மாதிரி அப்பதான் அது அப்ப மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்க, ஓ அது திருவள்ளுவர் சொல்றாரு, பிறர் தேவை அறிந்து உதவுகிறதான் ஒப்புரவாளங்கிறாரு. ஒப்புரவு என்கிற ஒரு அதிகாரமே சொல்லி, யார் ஒப்புரவாளன்? பிறர் தேவை அறிந்து உதவுகிறவன் தான் ஒப்புரவாளன். ஆகையினால அது நல்ல தாட்டு. நிச்சயமா அது கருவாகி உருப்பெற்று பல நிறுவனங்களாக பல்கி பெருகும். இது தொடக்க நிலை. நிச்சயமாக அதற்குரிய வரன்முறைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் வகுத்து, நெறிமுறைகள் எல்லாம் வகுத்து நம்ம அனுப்புவோம். எல்லாரும் இணைந்து செய்யலாம். இப்ப பிரம்மநாயகம்னு ஒரு அன்பர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நாம் அழைக்கிறோம். ஐயா, உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுங்கள். பிரம்மநாயகம், நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி பேசுங்க. வணக்கம். மகிழ்ச்சியா, அழைத்ததுக்கு நன்றி. என்னுடைய பெயர் நீங்கள் சொன்னது போல் பிரம்மநாயகம் தான். நான் தலைநகர் டெல்லியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்திருக்கின்றது. அம்மா அன்னபூரணி அம்மா தங்கள் இணைப்பை அனுப்பினார், தொண்டறிக்கையை அனுப்பினார். ஒரு வேண்டுகோள், தொண்டறிக்கையை அனுப்பும் பொழுது நான் ஒரு சொடுக்கியை அனுப்பியிருக்கிறேன் இந்த செய்தி பெட்டியில். அதையும் சேர்த்து அனுப்பினால் என்னை போன்ற வயதானவர்கள் அதை சொடுக்கி உள்ளே வர எளிமையாக இருக்கும்.
எண்களை பார்த்து தட்டச்சு செய்வதை விட இல்ல உங்களுக்கு உங்க லிங்க் அனுப்பியிருக்கோம். இல்ல அவங்க அனுப்புனதுல வெறும் துண்டறிக்கை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். உங்க எண் சொல்லுங்க, நான் உங்களுக்கு உடனே அனுப்புறேன். சொல்லுங்க. நான் செய்தி பெட்டியில போடுறேங்கய்யா, நான் பேசுறேங்க. செய்தி போட்டுருங்க, அந்த இதுல சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாவேந்தரின் வரிகள் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள். நானும் என்னால் முடிந்த அளவு அந்த 1% வேணும் முயற்சி செய்கிறேன். திருக்குறளை தமிழகத்தில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு சேர்வதற்காக முயன்ற என்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா பள்ளிகளுக்கும் அந்த ஒரு புதிய பாடத்திட்டம் வகுத்திருக்கிறார்கள். 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர் பள்ளி வகுப்புக்கும் 15 அதிகாரம் வீதம் ஒரு பாடத்திட்டம் வகுத்திருக்கிறார்கள். ஒரு அரசாணை வகுத்திருக்கிறார்கள் தமிழகத்திலே. அதன்படி ஒரு நூல், ஒரு பெரும் முயற்சி செய்து 6ஆம் வகுப்பிற்கான நூல் வெளிவந்து விட்டது. 7, 8, 9க்கான நூல்கள் தயார் நிலையில் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த இதை எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பாடத்திட்டத்தில் 15 அதிகாரம், அதற்கான விளக்கம், அதற்கான வினாவிடை முழுவதுமாக, நீதி கதைகள், கோடிட்ட இடங்களை நிரப்பி இந்த பல்வேறு அம்சங்களை அடங்கிய அந்த நூல் மிகவும் ஆசிரியர்களுக்கான கையேடு மிகவும் சிறப்பானது. எளிதில் நூல்களை கற்றுக்கொள்ள அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படியாவது திருக்குறளை மாணவர்களுக்கு வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு நண்பர், என்னுடைய இனிய நண்பர் குழந்தைகள் ராமசாமி ஐயா அவர்கள் மிகவும் கடும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு மட்டத்தில் அரசு அமைச்சர் முதல் கல்வித்துறை அதிகாரி, இயக்குனர் எல்லோரையும் சந்தித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாள்தோறும் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நன்னறி வகுப்பு பாடத்திட்டங்களில் இந்த திருக்குறளை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று அவர் முழு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்னாலான ஒத்துழைப்புகளை நான் நல்கி கொண்டிருக்கிறேன். திருக்குறளை தாங்கள் முன்னெடுத்து செல்வது மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. எனக்கு பணி நேரமாக இருந்தாலும் திருக்குறள் என்ற அந்த பெயரை கேட்டவுடன் உள்ளே நுழைந்தே தாமரை அவர்கள் மிக அருமையான இந்த தகவல்களை செய்தது, திரட்டி தந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. வாழ்த்துக்கள் ஐயா, உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். நீங்க எங்க டெல்லியில இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க ஐயா. எங்க பணி செய்றீங்க? தனியார் துறையிலங்க ஐயா, ஒரு எண்ணெய் நிறுவனம், அதுல நிர்வாக பணியில இருக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு சொந்த ஊர் எது? கோயம்புத்தூருங்க. நல்ல, ஏன்னா பிரமநாயகம் அப்படிங்கிற பேரை வச்சு கேட்டதா, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னுடைய தாயாருக்கு திருநெல்வேலி, தாயாருடைய தந்தையார் பெயர் பிரமநாயகம். ஏன்னா நாயகம்ங்கிற பேரு நெல்லைக்கு உரியது. அதான் என்னுடைய யாருக்கு எந்த ஊருன்னு கேட்டா தந்தை ஊரை தான் சொல்றது வழக்கம். அதனால என் தந்தையின் ஊர் கோயம்புத்தூர். அதாவது ஊர் ஒரு இனிய ஒரு மலைவாழ்த்தலம், டாப்ஸ்லிப் என்ற அந்த பெயர். மிகவும் இயற்கை எழில் கொஞ்சம் அந்த இடத்தில் பிறந்தேன். மகிழ்ச்சி. நன்றி நன்றி பிரபநாயகம், உங்களோடு பேசி மகிழ்வோம். இப்ப செல்வராணி செல்வம் அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். மேனாள் முதல்வர் ஸ்ரீ அமராவதி புதூர் கல்லூரியினுடைய முதல்வர். சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஐயா முத்துவேல் ஐயா அவர்களுடைய அறிமுக உரை, திலகவதி அம்மா அவர்களுடைய அந்த திருக்குறள் அமைப்பு பற்றிய விளக்கம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. சிறப்புரை மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லா உலகில் உள்ள எல்லா இடங்களிலுமே திருக்குறளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், திருக்குறளுடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். திருக்குறளை பின்பற்றி இன்றைய குழந்தைகள் ஓரளவாவது அந்த அறக்கருத்துக்களை எடுத்து சென்று எல்லோரிடமும் பரப்ப வேண்டும் என்ற வகையில் என்ற நல்ல எண்ணத்தோடு பல இயக்கங்கள், பல அமைப்புகள் உலகெங்கும் இயங்கி வருவதை காணும் பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. இந்த பணி தொடர வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்துல குறிப்பாக இப்பொழுது வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு நாம் ஓரளவாவது இந்த மாரல் வேல்யூஸ் என்று சொல்லப்படுகின்ற அறக்கருத்துக்களை நாம் அளிக்க முடியும். அதற்கு மிகச்சிறந்த திருக்குறள் தான் அப்படின்றத
காந்தியடிகள் உட்பட உலக தலைவர்கள்லாம் எப்படி திருக்குறளை போற்றி இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய அணுவியல் அறிஞர் கோபாலன் ஐயா மிகவும் அருமையாக குறிப்பிட்டார்கள். அந்த மாதிரி இந்த திருக்குறளை பரப்பணும். அதை விட இதை வந்து ஒரு தொண்டு நிறுவனமா மாற்றணும்னு ஐயா சேயோன் அவர்களுடைய அந்த ஒரு குறிக்கோள் ரொம்ப பாராட்டத்தக்கதுதான். நம்ம எல்லோருமே சேர்ந்து அதுக்கு ஒரு முயற்சியெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இது வந்து ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனா ஒரு அமைப்பாக மாற வேண்டும். அது லயன்ஸ் கிளப் இந்த மாதிரி நம்ம திருக்குறள் அமைப்பும் செஞ்சாக்கா, திருக்குறள் அமைப்பில இருந்து இவ்வளவு தூரம் திருவள்ளுவருடைய அந்த தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இவர்கள் பரப்புகிறார்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு நிலைப்பாடு மக்களிடையே சென்று நிலைக்கும். அது உலகத்திற்கு நாம் செய்யும் ஒரு மிகப்பெரிய தொண்டாகும். அப்படி இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் வாய்மை பற்றி ரொம்ப விளக்கமா அருமையாக சொன்னார்கள். இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த யாம் என்பதற்கும் யான்றதுக்கும் ஒரு ஆராய்ச்சி செய்து செஞ்ச டிஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாமையா கண்டவற்றுள் இல்லை நினைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிறன்றதுக்கும் யான் நோக்கும் காலை நிலை நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லநகம். இதுல உள்ள யான்றது பொதுவாகவும் அந்த யாம்ன்றது அது திருவள்ளுவரையே குறிக்கிற மாதிரியும் அவர் ஆராய்ந்தவற்றுன்றத ஒரு கம்பேர் பண்ணி சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வாய்மை மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை அப்படின்னு வாய்மை பற்றிய குறள்கள்லாம் நிறைய சொன்னாங்க. இதுல வாய்மைக்கு ஆப்போசிட்டு பொய்யாமை. அதுல உள்ள ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நின்று. ஏன் இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஈஸியா மனப்பாடம் பண்ண வந்தது சின்ன வயசுல. அதனாலே இந்த குறள் நல்லா ஈஸியா படிக்கிறதுக்கு மனனம் செய்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கிறதுனால இந்த குறள். அது மாதிரி எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லுவாரு. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த தான் வந்து தன்னுடைய நெஞ்சத்திற்கு தன்னுடைய உள்ளத்திற்கு வந்து பொய்மை கூறாமல் இருக்கணும் அப்படின்றத இந்த குறள் அழகா வலியுறுத்துகிறது. அப்புறம் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துலெல்லாம் உளன் அப்படின்னு தன்னுடைய உள்ளத்துல பொய்யாமை இல்லாம வாய்மையோடு ஒருத்தர் திகழ்ந்தார்னா உலகத்துல உள்ள எல்லாருடைய உள்ளங்கள்லையும் அவர் வைத்து போற்றப்படுவார்ன்ற அந்த குறள். இது எல்லாமே புறந்தூய்மை நீராளமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த மாதிரி உள்ளத்துல தான் வந்து ரொம்ப ஒரு பொய்மை இல்லாம செயல்படுவானால் அது உலகத்தில் உள்ள எல்லாருடைய உள்ளங்களிலும் தங்குவான்றது. அதனால வாய்மை தான் எல்லா அறங்களிலும் சில மனத்துக்கண் மாசு இல்லைன்னு அதல்ன்றாரு. அது அனைத்து அரண். அந்த மாதிரி மனத்துல மாசு இல்லாம இருக்கணும்னா என்ன எப்பொழுதுமே உண்மையை கூற வேண்டும்ன்ற அந்த மிகப்பெரிய அறத்தை இன்னைக்கு டாபிக்கா எடுத்து ரொம்ப அருமையாக விளக்கிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் தாமரை கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை அளித்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வணக்கம் போல் கருத்துக்களை பதிவு செய்த பேராசிரியர்களுக்கு வணக்கம், நன்றி. இப்ப ஸ்வீடன்ல இருந்து இணைந்திருக்கிற டிஎஸ்பி, அதாவது பணி நிறைவு பெற்ற டிஎஸ்பி ஜேவி கருப்புசாமி அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்போம். வாங்க. உங்க ரூம்ல லைட் இல்லையா? முகத்துல வெளிச்சம் தெரியல, கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க, வந்துட்டு பேசுங்க, அப்பதானே உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. பகல் தான் ஐயா, இவ்வளவுதான் வெளிச்சம் இருக்கு. சரி, பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்க. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது, பேசுங்க. சரி, சரிங்க. வாய்ப்பளித்தமைக்கு ஐயா அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே நல்லா தான் பேசினாங்க. ஆஸ்திரேலியால இருந்து கந்தராஜ் ஐயாவான்னு நினைக்கிறேன். அவர் வந்து கந்தராஜா அப்படின்னா நான் வந்து காந்தராஜா அப்படின்னு ஸ்ரீ காந்தராஜ் அப்படின்னு வச்சேன். அதனால எனக்கு அந்த டவுட், அதை கிளியர் பண்ணிக்கிறலாம்ங்கிற ஒரு இதுக்காக தான் இதையும் நான் சொன்னேன். கந்தராஜுங்கிறது தான் நம்மளுடைய ராஜ். அவர் வந்து திருக்குறளுக்காக ஒரு சிறப்பாக பணியாற்றுவேன் என்று ஒரு உறுதியை கொடுத்தாங்க. அதுக்கடுத்து டெல்லியில இருந்து பிரம்மநாயகம் திருநெல்வேலிக்கார ஐயா ஒருத்தர் பேசினாரு. அவர் வந்து பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வார்த்தை புதுசா சொல்லி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து அதாவது செய்தி பெட்டி,
செய்தி பெட்டிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. chat box. சொடுக்கி துண்டறிக்கை, சொடுக்கி செய்தி பெட்டி அப்படிங்கிறதுல நம்ம பயன்படுத்துறது இல்லை வழக்குல. ஆனா இதெல்லாம் வந்து அவங்க அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. நான் கூட அடிக்கடி ஐயா கிட்ட எல்லா இடத்துலயும் பேசுறப்பெல்லாம் சொல்லுவேன், தமிழ் படிக்க உறுதிகொள், தமிழ் படித்து உயர்ந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் அதை மாதிரி படிச்சு நான் என்னுடைய பணி முடிந்த பிறகு நான் படித்து உங்க கூட எல்லாம் உரையாடுவதற்கு என்னை தகுதிப்படுத்திக்கிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தாமரைக்கண்ணன் ஐயா அவர்கள் சிறப்புரை வந்து இந்த கோபாலன் ஐயா கேட்டது மாதிரி இந்த நுட்பமான கருத்துக்களை சில மணி நேரங்கள் 30 மணித்துளிகள் பேசினாலும் நுட்பமான கருத்துக்களை ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அதுல வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னா, நான் சின்ன வயசுலயே அதை நினைச்சிருக்கீங்கய்யா. இந்த திருக்குறள்லயே அவர் எழுதின நூல்லையே சிறந்த நூல், சிறந்த பாடல் அப்படிங்கிறத வந்து அவரே சொல்லியிருக்காரு. இப்ப உலகத்திலேயே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பா அதை எடுத்து சொன்னாங்க. அதுல வந்து எனக்கு ஒரு இதுங்க. அப்புறம் இன்னொரு, அதாவது அகரமுத்துல ஆரம்பிச்சு நகரத்துல முடிக்கிறதுக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அந்த குரல் மட்டும் இல்ல, அடுத்தாப்புல இன்னொரு இதுல ககரத்திலையும் அது மாதிரிதான் இருக்கு. ககரத்தில் தொடங்கி நகரத்துல முடியுது அப்படிங்கிறது இது வந்து ஒரு புதுசான அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சொன்ன கருத்து தாங்கய்யா. மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாறு யாம் கண்டதில் அப்படிங்கிறது அந்த கயவர்ன்னா அந்த ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதை சொன்னாங்கங்க. யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள்ல ரொம்ப அருமையா சொன்னாங்க. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் மாங்காயை சொன்னாராம். மாங்காய் தான் எனக்கு பிடிக்கும், அதை நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு அவரு அந்த உரையாசிரியர் சொன்னதை சொன்னாங்க. அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல கனிகள்லாம் இருக்கணும், காஞ்சிராங்காய் போல அந்த காயை நம்ம எடுத்துக்கிறணும், அப்படித்தான் திருவள்ளுவர் தாத்தா பாடியிருப்பாரு அப்படிங்கிறத வந்து அது சிறப்பான முறையில் அதை எடுத்து சொன்னாரு. அதுக்கு புறங்கூறாமையில வந்து ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிர் பின் தீதுண்டோ மண்ணு உயிருக்கு, இந்த தீதுண்டோ மண்ணு உயிருக்கு அந்த அவர் சொன்ன விதத்திலேயே அந்த நம்ம குற்றத்தை மட்டும் பார்த்தோம்னா அடுத்தவன் குற்றத்தை பார்க்காம அதுலயும் வந்து அருமையா பேசி முடிச்சாருங்கய்யா. அத மாதிரி கடைசி வந்து அந்த மகன் எனல் மக்கட் பதடி எனல், ஆமா பதடி எனல் மகன் எனல் மக்கட் ரெண்டுலயும் இந்த எனல்ல வந்து அந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை வியங்கோல் வினைமுற்று அது எங்க எப்படி வியங்கோலா வினைமுற்றா செயல்படுதுங்கிறத வந்து இலக்கணத்தையும் எடுத்து சொன்னாருங்கய்யா. எழுத்தெண்ணி சொற்களை எண்ணி அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வந்து எழுத்தை எண்ணி சொற்களை எண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு திருக்குறள்ல. அந்த மாதிரி ஒரு பண்ணணும் நம்மளும் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கய்யா. அப்புறம் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறதுல இந்த போய் இத்து வந்துச்சரனா அப்படிங்கிறத ஒரு கருத்தை ஆழமா வேற்றுமை தொகையை 6ஆம் வேற்றுமை தொகையை அருமையா பதிவு பண்ணியிருக்காருங்கய்யா. ரொம்ப சிறப்பான சொற்பொழிவு. அவருடைய எண்ணமும் செயலும் இனிமேலும் செழித்துவங்க. வாழ்த்துக்களையா பாராட்டுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம்யா. நன்றி டிஎஸ்பியா. பனியன் ரொம்ப ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. புதிய ஸ்வீடன்ல இருக்கு, இங்க குளிரு. அதான் வாழ்த்துக்கள். இப்ப கௌரி ராஜம்மா வரீங்களா? பேராசிரியர் கௌரிராஜ் வாங்க, உங்க கருத்து சொல்லுங்க. வாங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தாமரைக்கண்ணன் ஐயா அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நலமாக இருக்கிறீர்களா ஐயா? இருக்கிறீர்களா? இல்ல அவரு கல்லூரி முதல்வர், இதை கேட்டுக்கிட்டு ஏதாச்சும் பணி செய்துட்டு இருப்பாரு. பேசுங்க, நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஐயா, நான் காகிதமில்லத் கல்லூரியில் இணை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவள். துறை தலைவராக இல்லை. துறை தலைவராக இருப்பவர் தாமரைக்கண்ணன் ஐயாவின் தோழி அவர்கள். ஆகையினால் அதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்தி. தாமரைக்கண்ணன் துணைவியாரா? துணைவியார் இல்லை, தோழியார், நண்பர், தோழி, நண்பர். சரி சரி.
அவர்தான் நான் பணியாற்றும் வரை இப்பொழுதும் அவர்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். வெகு அருமையாக திருவள்ளுவரின் வாய்மொழிகளை பற்றி எடுத்துச் சொன்னீர்கள். ஆனால் பரிமேலழகர் உரையை நீங்கள் வெகு சிறப்பாக பாராட்டினீர்கள் ஐயா. மறைமலை அடிகள் ஐயா போன்றவர்கள் சில குறைகளும் சொல்கிறார்கள் பரிமேலழகர் உரையை பற்றி. அவர் முன்னுக்கு பின் முரணாக உரை சொல்லி இருக்கிறார் என்று நான் சமீபத்தில் தான் படித்தேன். அதை பற்றி தங்கள் கருத்தை அறிய ஆசைப்பட்டேன். ஆனால் உங்களை சந்திக்க முடியவில்லை என்று வருத்தமாக இருக்கிறது. வாய்மை பற்றி, புறங்குறாமை பற்றி எல்லாவற்றையும் வெகு சிறப்பாக அறம் என்றால் என்ன என்றெல்லாம் அருமையாக விளக்கினீர்கள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி ஐயா. வாங்க, லைன்ல வரீங்களா? இருக்கீங்களா? சரி, சொல்லட்டும். கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வாங்கம்மா. வாசுகி மேடம் இருக்கீங்களா? சரி, திலகவதி மேடம் என்ன கருத்து சொல்ல போறீங்க? வாங்க ஐயா. நான் சொல்றேங்க ஐயா. பேராசிரியர் தாமரைக்கண்ணனுடைய உரை மிக சிறப்பு. அவங்க நல்ல ஒரு தலைப்பு, அறமும் நீதியும். இதுல நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேங்க. அதாவது நீதிங்கிற அந்த சொல்லாட்சி ஆரியருடைய வருகைக்கு பின்னாடிதான் நீதிங்கிற சொல்லாட்சியே வந்தது. அதற்கு முன்பு முறை, அறம், அறங்கூர், அவயம் அப்படிங்கறதான் இருந்தது. அத வள்ளுவர் சொல்றப்ப அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம் அதுல சொல்லுகின்ற பொழுது வாய்மையும் சேர்த்து ஐந்தும் சால் போன்றிய தூண் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த வாய்மைக்கு மிக முக்கியமான ஒரு இதை கொடுத்திருக்காரு. அந்த வாய்மை இன்றைக்கு சமூகத்துல இல்லாத ஒரு சூழல். ஒரு பாடல் கூட இருக்கு. அதாவது பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையால் மெய் போலுமே மெய் போலுமே, மெய்யுடை ஒருவன் சொல்லல் இன்மையால் பொய் போலுமே பொய் போலுமே. இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலை அப்படி இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு ஒரு தலைப்பு இந்த வாய்மை. வள்ளுவருடைய திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பாலாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே அறமே என்ன சொல்றது ஊடுபாவாக, தைலதாரையாக விளங்குகிறது. அந்த வகையில் மிக சிறப்பாக இன்றைக்கு அவருடைய உரை இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. அடுத்து கருணாநிதி அவர்கள், மதுரை காணொளி காட்சி வழங்கிய கருணாநிதி அவர்கள் வாங்க. போயிட்டாரா? இருந்தாரு கருணாநிதி, கட்டாயிடுதுன்னு நினைக்கிறேன். சரி, நிறைவாக ரொம்ப அனைவரும் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா அதை நல்லா கேட்டு கருத்தை பரிமாறிருக்காங்க. வாசி கண்ணப்பன் மேடம் வந்துட்டாங்க. வாங்க மேடம், உங்க கருத்தை சொல்லுங்க. நான் வெளியே இருக்கிறேன், ஆனா முழுமையா கேட்டேன். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்து மிக சிறப்பாக அவருடைய கருத்துக்களை சொன்னாரு. அவருடைய அதாவது அப்பா தான் அவ்வளோ பணிவா பதுசா இருந்தாரு, தொண்டு செஞ்சாரு. அப்படின்னா துளி கூட மாறாம இன்னைக்கும் அந்த அப்பாவை போலவே தன் பணியை தொடர்ந்து செஞ்சவர். தமிழுக்கு அவர் ஆற்றுகின்ற தொன்று என்றென்றும் நினைவில் எல்லோர் மனதிலும் இருக்கும். அந்த வகையில் இன்றும் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பில் மிக 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 அருமையாக பேசிய அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். தொடரட்டும் அவர் பணிகள். நன்றி மேடம். இப்ப நம்ம அவங்க நன்றி உரைக்கு முன்னதாக, பூங்கோதையின் நன்றி உரைக்கு முன்னதாக ஒரு தகவல். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது அறிவியல் அறிஞர், விண்ணியர், அதாவது விண்வெளி விஞ்ஞானி நெல்லை சு முத்து அவர்களுக்கு புகழஞ்சலி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 இருந்து 1 மணி வரைய. என்ன கோபாலனையா பண்ணலாம்ல? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிடும், நாள் ஓடிடும். அப்புறம் ஆறின கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடும். இன்னைக்கு அவருடைய டாக்டர், அவருடைய சொந்தக்காரங்கள்ட்ட கூப்பிட்டு பேசிட்டேன். யாரு? நெல்லை சு முத்து ஐயா அவருடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பேசிட்டேன். அவங்க அந்த நாள் கிழமையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்க நிகழ்ச்சி அது பாட்டுக்கு நடக்கட்டும். இன்னொரு பக்கம் இது நடக்குதுங்கிற தகவல் தெரிஞ்சா போதும், உங்களுக்கு யாருக்கு நேரம் கிடைக்குதோ லைன்ல பேசிக்கிங்கன்ட்டேன். அதனால எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருடைய மகன் திருமண வரவேற்பு. நம்ம அன்பர்கள் எல்லாம் கலந்துக்கிறோம். அதுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். யார் யார் வரீங்கன்னா, ரொம்ப தூரத்துல இருக்கு, யார் யார் வரீங்கன்னு எனக்கு முன்னாலே பதிவு செய்து உறுதி செய்தால் கம்பைன்டு ட்ரிப்பா போகலாம். ஏன்னா இங்கே அது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் சென்னையில இருந்து அந்த சோழிங்கநல்லூர் போற இடம். அதனால இப்ப யார் யார் வர்றாங்கன்னு பட்டியல் போட்டா ஒரு கார்ல ஒரு குறைஞ்சது இன்க்ளூடிங் த டிரைவர் 5 பேர் போகலாம். அப்ப நம்ம இருக்கிற ஆட்களை எல்லாம் ஒரு அதை செட் பண்ணி நம்ம அனுப்பலாம். அது அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நான் பண்ணி கொடுப்பேன். ஆனால் யூ மஸ்ட் இன்ஃபார்ம், அதை நீங்க தெளிவுபடுத்தணும், யார் யார் வரோம் அப்படிங்கிறது. அது நாளைக்கு
நாளை மறுநாள் நம்ம திருக்குறள் நெறிமுறை திருமணத்தை நடத்த நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த, இப்ப இல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வாய்ப்பளித்த திருக்குறள் அன்பழகன், நான் தான் சொல்லுவேன் திருக்குறள் அன்பழகன். அந்த திருக்குறள் அன்பழகனுடைய மகன் திருமண வரவேற்பு அது ராமநாதன் செட்டியார் மன்றத்தில் நடக்குது. அவர் பாருங்க, என்னுடைய திருக்குறள் அமுது மொழிய 200 ரூபாய் நான் காட்டினல அன்னைக்கு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். 200 rupees. அதே 120 ரூபாய் புக்க 200 ரூபாய்க்கு கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிறார். அதனால எல்லாருக்கும் கொடுக்கிறார். இன்றைக்கு திருமணத்துக்கு வர அனைவருக்கும் இந்த புத்தகம் அவர் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார். 4 லட்சம் ரூபாய் செலவு செய்து. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த அளவுக்கு அதுவும் நல்ல ஒரு முக்கியமான நிகழ்வு. நம்முடைய அன்பர் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்க ஆட்சிக்குழு அன்பர் அவருடைய மகன் திருமணம். அது திருமணம் நடந்தது சிதம்பரம். வரவேற்பு நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு. அது நம்ம ராமநாதன் செட்டியார் மகால், அதாவது எம்ஆர்சி நகர். சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நவ நிகழ்ச்சி காலையில. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரிபியூட் ப்ரோக்ராம் மட்டும் காலையில நம்ம வச்சிருவோம். அதனால ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால 11 மணி 11 to 1 மேக்சிமம் 1 மணிக்குள்ள முடிச்சிடும், 2 hours. அதனால எல்லாரும் வாங்க. நெல்லை சு முத்து ஐயாவோட உங்களுடைய தொடர்பு, அவர்கள் செய்த பணிகள், அதை சற்றே நினைவு கூர்ந்து நம்ம சொல்லுவோம். அது ஒரு ஆவணமாக இருக்கும். அது யூடியூப்ல இருக்கும், ஃபேஸ்புக்ல வரும், இன்ஸ்டாகிராம்ல வரும், எக்ஸ் தளத்துல வரும். அதனால அது ஒரு நல்ல பதிவு. எல்லாரும் ஆளுக்கு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷமோ கோபாலன் ஐயா போன்றவர்களாம் நிறைய தகவல் கிடைச்சா கொஞ்சம் கூடவே சொல்லுங்க, தப்பில்லை. ஏன்னா அந்த அவங்கவுங்களுடைய திறனுக்கு ஏற்ற, அவரவர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஏன்னா பிகினிங்ல நம்ம எல்லாம் சொல்லிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர். உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய ட்ரிபியூட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நான் வானொலியிலேயே அதிகமான ட்ரிபியூட் பண்ண ஆளு நான். அது அடிக்க என்ன ட்ரிபியூட் பெக்ஸ்ன்னே சொல்லிடுவாங்க, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் ட்ரிபியூட் ப்ரோக்ராம்ஸ்ன்னு. அதனால நான் நிறைய செய்திருக்கிறேன். அதனால இந்த நிகழ்வை பொறுத்தவரை சிறப்பாக நம்ம பண்ணணும். அது ஒரு ரெக்கார்டு, அது ஒரு ஆவணம். அது அவர் மயிலே. அதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த 66வது அறிவியல் பூங்கால அவருடைய கட்டுரை இருக்கு, அவர் அனுப்பியிருக்காரு. நான் அவரும் பேசணும். அப்பா அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வேற ஃபார்மெட்ல கொடுங்கன்னா உரையாடல்ல கொடுத்துருக்கிறார். அதான் ரொம்ப, நான் திரும்ப நேற்று எடுத்து பார்த்தேன், உரையாடல்ல கொடுத்துருக்கிறார். அதுக்கு அடுத்தது 5000 ரூபாயை அனுப்பி 5 ஸ்கூலுகளை பேர் சொல்லி, எலிமெண்டரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, காலேஜ், அந்த பட்டியலை கொடுத்து அவங்களுக்கு புக் அனுப்பினார. அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் நாங்கள் அனுப்பினார். எல்லாத்துக்கும் நான் புக் அனுப்பிட்டேன். அந்த பிரின்சிபல் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன், நெல்லை சுமுத்து கொடுத்தது அப்படின்னு. கொடுமை என்னன்னா, விதின் ஷார்ட் பீரியட்ல ஒரு 10 நாளுக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம் நிறைய தடவை. ஆனால் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி நடந்தது. அதனால அவருடைய நிகழ்வு உண்டு. புகழஞ்சலி வருகிற ஞாயிற்றுக்கிழமை லிங்க் அனுப்புறேன் எல்லாத்துக்கும். அவர் பிரம்மநாயகம் அவர்கள் சொன்னது போல நம்ம லிங்க் கொடுக்குறோம். அது அவருக்கு எப்படியோ அந்த லிங்க் கிடைக்கல, அது நாங்கள் நிச்சயமா அனுப்புவோம். இப்போ அண்ணாஜம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் ஐயா சாமியை கூப்பிடவே இல்லை. ஐயோ மன்னிக்கிறேன், வழக்கம் போல் மறந்துட்டேன். சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் போட்டேன்னு நினைச்சிட்டேன். சொல்லுங்க. இல்ல, நம்ம அவரு தாமரை கண்ணனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படியா? அவரோட அப்பா ஒரு காலத்துல செவ்வாய்க்கிழமை பூரா அங்க போயிடுவேன். ஆமா, அந்த செவ்வாய்க்கிழமை பூரா அங்க பட்டிமன்றத்துல இருப்போம், பட்டிமன்ற அரங்குல இருப்பேன். பக்தவச்சலம் ரொம்ப ஒய்எம்சிஏ பட்டிமன்றம் தான் பெயர் அதுக்கு. ஆமா ஆமா ஆமா, அது ரொம்ப நல்லா பேசினாரு. வாய்மையை பத்திட்டு, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். தீமை இல்லாத பேசுனா அத வாய்மை அப்படின்னு, பொய் மெய் அப்படி எல்லாம் சொல்லல. தீமை இல்லாத தீமை பயக்காத சொல்லனா அழகா சொன்னாரு. அப்புறம் நம்ம கோபாலையா கேட்டாரு வேறு காரணம் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது வடமொழியில புண்டரிகாட்சன் அப்படிங்கிறத தமிழ்ல சுத்தமான தமிழ் தாமரை கண்ணன்
அதனால அதை அதை சொல்றது இது சொல்றதுக்காக தான் நான் இது பண்ணினேன். நன்றி, வணக்கம். அவர்கள் வாழ்வாங்கு வாழட்டும். வாழ வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்ப கருணாநிதி அவர்கள் அப்பத கூட்டம் வரல, இப்ப வந்துட்டார். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கமே. நெட்டு கட்டாய்க்கடா போயிட்டு இருந்து ஐயா தாமரைக்கண்ணனுடைய பேச்சு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லும்போது நாங்க சின்ன வயசுல சிறு குழந்தைகளா இருக்கும்போது என்னோட தம்பி தங்களோட விளையாடும் போது ஏதாவது சண்டை போட்டுட்டோம்னா இது பண்ணோம்னா ரொம்ப அன்பா பேசணுன்றதுக்காக எங்க அப்பா அடிக்கடி இந்த குரலை மேற்கோள் காட்டுவாங்க. ஸோ அந்த சிறு வயது ஞாபகம் எனக்கு இந்த தந்தையார் உண்டு இது வந்தது. அது மாத்திரம் இல்ல ஒரு திருக்குறள்ல இருக்கக்கூடிய அனைத்து குரல் பாக்களுமே பலாச்சொலைக்கு இணையாக இது பண்ணாங்க. அதாவது முக்கணிக்கு இணையா இது பண்ணும்போது அது அந்த மேற்கோள் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வாய்ப்பளித்த சேவனை அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் ஒரு நல்ல நிகழ்வாக இன்று நடந்தது. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நிறைவாக முனைவர் பூங்கோதை அவர்கள் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்திய திருக்குறள் ஆய்வரங்கம் 59 வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படிங்கிற தலைப்புல மிகச்சிறந்ததொரு சிறப்புரை என்று ஐயா அவர்கள் ஆற்றினார்கள். மாங்குடி மருதனார் அப்படிங்கிற புலவர் அதை சொல்லியிருப்பாங்க. ஓதற்கெளிதாய் உணர்தற்கரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுந்தோறும் உள்ளுந்தோறும் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படிங்கிற ஒரு அழகான அந்த வாய்மொழி பற்றிய திருக்குறள் பற்றிய ஒரு புகழுரையை மாங்குடி மருதனார் சங்க இலக்கிய புலவர் சொல்லியிருக்காங்க. அதையே தலைப்பாக கொண்டு ஆனா நம்ம பேசுறதுதான் வாய்மொழி மாண்பு அப்படிங்கிற வகையில அவர் சொல்லியிருக்கிறது இனியவை கூறல், புறங்கூறாமை, பயனிலை சொல்லாமை, வாய்மை அப்படிங்கிற நாம பேசுறதுல இருந்து எப்படி வாய்மொழி மாண்பு இருக்கணும் அப்படிங்கிறத ஐயா அவர்கள் பரிமேலழகருடைய மேற்கோள் காட்டி அது போல இனியது இன்னாததுக்கு காய் கனிகளுக்கெல்லாம் சிறப்பானது ஒரு விளக்கம் சொல்லி மிக அழகாக ஒரு ஆய்வுரையை ஐயா அவர்கள் வழங்கினார்கள். விழுப்புரம் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் தாமரைக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தொடர்ந்து நம்முடைய பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் அவரை பற்றிய மிகச்சிறந்தது அவரை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும் வகையாக ஒரு அறிமுக உரையை வழங்கினார்கள். அது போல திருவள்ளுவர் இருக்கையினுடைய சிறப்புமிகு செயல்பாடுகள், அங்கே நடைபெற இருக்கக்கூடிய அந்த பட்டய படிப்புகள் போன்றவற்றை எப்படி நாம் மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவர்கள் எப்படி ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்பது போன்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னதோடு சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுகத்தை அவருக்கு நன்றாக தெரிந்ததனால் அனுபவத்தோடு சேர்த்து அழகாக சொன்னார்கள். பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போதும் போல அம்மையார் திலகவதி அம்மையார் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர், மேனாள் பேராசிரியர் அம்மையார் அவர்கள் பன்னாட்டு திருக்குறள் இணையம் அப்படிங்கிற அந்த இணையத்திற்கான செயல்பாடுகள் பற்றியும் நோக்கங்கள் பற்றியும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தொலைநோக்கு பார்வை பற்றியும் ரொம்ப அவங்க என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் எங்க கொண்டு சேர்க்கணுங்கிறத பற்றியும் மிக அழகாக சொன்னார்கள். அவர்களுக்கு எங்களுடைய திலகவதி அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல வாசுகி கண்ணப்பன் அம்மையார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் எப்போதும் போல வாழ்த்து பாடி அந்த திருவள்ளுவர் பூந்தண்டல சொல்லோவியத்தையும் மிக அழகாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இங்கே காலாண்டிதழ் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ் கண்ணோட்டத்தை ஒரு முன்னோட்டமாக திட்டமிட்டு அழகாக தொழில்நுட்ப உதவியோடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற மதுரை சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர் திருமிகு ஆர்.என். கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய துணைவியார் பிரேமா கருணாநிதி அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி ஐயா அவர்கள் தாங்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்ததுனால கருத்து சொல்றவங்களுக்கு நிறைய நேரம் கிடைச்சது. சென்ற வாரம் நேரம் குறைவாக கிடைத்தது. இந்த வாரம் நிறைய எல்லோருக்கும் கருத்துக்கள் பரிமாறுவதற்கான நேரம் அதிகமாக கிடைத்தது.
அவ்வகையில இங்க இணைந்து சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மக்களும் நல்ல பல கருத்துக்களை எல்லாம் பரிமாறி அவர்கள் ஆராய்ந்த கருத்துக்களையும் இங்கே எடுத்து சொன்னார்கள். அம்மையார் எப்போதும் போல செல்வராணி செல்வம் அம்மையார் அவர்கள் தங்கள் அறிந்தவற்றை கருத்துக்களை எல்லாம் தொகுத்து மிக அழகாக சொன்னார்கள். அது போல ஸ்ரீ கந்தராஜா ஐயா அவர்கள் தான் செய்கின்ற பணியை, அரிய பணியை எளிய முறையில அழகாக சொன்னார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றி, அம்மையார் அவர்களுக்கும் நன்றி. அதே போல ஐயாசாமி ஐயா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இணைந்திருந்தார்கள். அதனால் அவர்களுடைய கருத்துரை இறுதியாக வந்தாலும் நிறைவாக அழகாக அவர்கள் சொன்னார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஆரம்பத்தில் சந்தானம் ஐயா இணைந்திருந்தார்கள், அவர்களுக்கும் நன்றி. எப்போதும் போல அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் ஐயா அவர்கள் தான் கேள்வி கேட்டு விளக்கம் பெறுவதோடு தான் அறிந்த கருத்துக்களை, அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, ஆனா எவ்வளவு அழகா திருக்குறள் எல்லாம் மேற்கோளோட சொல்லி ஒரு கருத்துரையை வழங்குறாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் அது ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஐயா அவர்கள் நம்மோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி பிச்சமல் அம்மையார் அவர்களும் இணைந்திருந்தார்கள், அவர்களுக்கும் நன்றி. இளவரசி அம்மையார் அவர்கள் இணைந்திருந்தார்கள், திருமதி இளவரசி அம்மையார், அவர்களுக்கும் நன்றி. அம்மையார் மாநகராட்சி மேனாள் ஆணையர் அவர்கள் NS பிரேமா அம்மையார் அவர்கள் இணைந்து சிறப்பித்தார்கள். அம்மையார் அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல ஐயா JV கருப்புசாமி ஐயா அவர்கள் அந்த திருக்குறள் எல்லாம் அப்படியே மேற்கோள் காட்டி அழகா எப்படி இது முடிஞ்ச உடனே, வகுப்பு முடிஞ்ச உடனே மாணவன் எப்படி அதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் கருத்தை சுருக்கமா சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அழகா எடுத்து சொன்னாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம பேசும்போது சில நேரங்கள்ல சரியா கவனிக்காம விட்டவங்களுக்கு மறுபடியும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்தது. ஐயா தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல திருமிகு பிரம்மநாயம் ஐயா அவர்கள் அவருக்கே உரிய பாணியில ரொம்ப அவர் செய்யக்கூடிய தொண்டுகளையும் திருக்குறள் மீது அவருக்கு இருந்த பற்றியும் அழகாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கும் நன்றி. சகோதரி பேராசிரியர் கௌரிராஜ் அம்மையார் அவர்களும் எப்போதும் போல தங்களுடைய கருத்துரையை மிக அழகாக வழங்கினார்கள். இன்னும் இங்கே இணைந்து சிறப்பித்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், இணைந்து கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக, அதே போல தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்கி கொண்டிருக்கின்ற, தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற கலைமாமணி சேவாரத்னா மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை அருமை. ஆக நான் சொன்ன 3 நிகழ்ச்சிகள் நினைவு இருக்கட்டும். நாளை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் ஐயா அவருடைய மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சோழிங்கநல்லூர்ல நடக்குது. அதுக்கு போறோம். நாளை மறுநாள் திருக்குறள் நெறிமுறை திருமணம் மயிலை திருவள்ளுவர் நிகழ்த்துவதற்கு அடிப்படையாக இருந்த திருக்குறள் அன்பழகன் அவர்களுடைய மகன் திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில MRC நகர்ல. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நெல்லை முத்து சிறந்த அறிவியல் அறிஞர், அது மட்டும் இல்ல சிறந்த கவிஞரும் கூட. நான் கொஞ்ச நாள் 2 நாளைக்கு முன்னால அவருக்கு இரங்கல் சொல்லும் போது சொன்னோம், அவருடைய அறிவியல் ஆத்தி சூடி 6ஆம் வகுப்பில் பாடமாக உள்ளது. அதையும் நினைவில் கொள்ளுங்க. அதனால அவரை பற்றிய ஒரு புகழ் அஞ்சலி எல்லாரும் கலந்துக்கணும். நான் அனுப்புற லிங்கை எல்லாருக்கும் நீங்க அனுப்புங்க. நிறைய பேர் கலந்து அவரை பற்றிய நல்ல பல தகவல்களை அந்த புகழஞ்சலி நிகழ்ச்சியில சொன்னா அது ஒரு ஆவணமாக நமக்கு பயன்படும், இப்ப மட்டுமில்ல பின்னாலும் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணியிலிருந்து 1 மணி வரையே நிகழும் என்ற தகவலை சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம், திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.